श्लोका नंबर 39. नित्यं यो हि पठेत् भक्त्या सम्पूज्य च सुरेश्वरीं सः अश्वमेधफलं नित्यं लभते न अत्र संशयः. ஸோ கங்கையோட பெருமையை பகீரதனோட வார்த்தையினால எப்படி ஸ்துதி பண்ணினான்ங்கிறது 21 ஸ்லோகத்தில் பார்த்தோம். அது கோலோகத்தில் எத்தனை நீளம் எத்தனை அகலம், ஓரோரு லோகமாக சிவலோகம், அப்புறம் அப்படி கைலாசம், பூமி, கடைசியில் பூமியில் தான் அப்படி ரொம்ப குறைஞ்சி 2 கிலோமீட்டர் அகலத்தில் தான் ஓடுறா. சில இடத்துல அது கூட இல்லை இன்னெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ அப்படி ஓடக்கூடிய அந்த கங்கையை நான் ஸ்துதிக்கிறேன்னு சொல்லி அந்த ஸ்துதியை பார்த்தோம். நித்தியம் யோகி படேத் பக்தியா, இந்த ஸ்லோஸ்திரத்தை 21 ஸ்லோகத்தையும் யார் பக்தியோடு படிக்கிறார்களோ, சம்பூஜிச்ச சுரேஸ்வரியும், தேவர்களுக்கு தலைவியான கங்கையை யாரு பூஜித்து கொண்டாடி இதை படிக்கிறாளோ, சக அஸ்வமேத பலம், அஸ்வமேத யாகம் பண்ணின பலனை நித்தியம் லவதே, டெய்லி கிடைக்கும். ஸோ டெய்லி சொன்னாலே அந்த அஸ்வமேத யாகம் பண்ணின பலன் கிடைக்கும். ந அத்திர சம்சயக, அதில் சந்தேகமே வேண்டாம். नित्यं यो हि पठेत् भक्त्या सम्पूज्य च सुरेश्वरीं सः अश्वमेधफलं नित्यं लभते न अत्र संशयः. अपुत्रः लभते पुत्रं भार्याहीनः लभेत् स्त्रियं रोगात् प्रमुच्यते रोगी बन्धान् मुक्तः भवेत् ध्रुवम्. ஸோ புத்திரன் இல்லாதவர்களுக்கு புத்திரன் கிடைப்பான், புத்திர பாக்கியம் கிடைக்கும். பாரியாஹீனக லபேத் ஸ்திரியம், அதாவது ஒய்ஃப் இல்லை, இப்போ தான் ஆம்பளைகள்லாம் கஷ்டப்பட்டு இருக்காளே, ஸோ அவளுக்கு ஒரு ஒய்ஃப் கிடைப்பான்ற, ஸ்திரியம் ஒரு பெண் கிடைப்பாள். ஸோ ரோகாத் முச்சதே ரோகி, ரோகமாத்தில் கஷ்டப்பட்டு இருக்கான் வியாதியில், அவனுக்கு அந்த ரோகம் போயிடும். பந்தாத் முக்தக பவே துருவம், பந்தம் என்னது தலை, நம்மளுடைய சம்சார தலையிலிருந்து விடுபடுவான், நமக்கு மோட்சகதி கிடைக்கும். अपुत्रः लभते पुत्रं भार्याहीनः लभेत् श्रियं रोगात् प्रमुच्यते रोगी बन्धात् मुक्तः भवेत् ध्रुवम्. अस्पष्टकीर्तिः सुयशाः मूर्खः भवति पण्डितः यः पठेत् प्रातरुत्थाय गङ्गास्तोत्रमिदं शुभं शुभं भवेच्च दुःस्वप्ने गङ्गास्नानफलं लभेत्. ஸோ அஸ்பஷ்ட கீர்த்திகி சூயஷாகா, அதாவது இப்போ கீர்த்தி இல்லை, ஸ்பஷ்டமான ஒரு புகழ் ஒருத்தனுக்கு இல்லை, அப்போ அவனுக்கு சூயஷாகா, அவெல்லாம் நல்ல புகழோடு விளங்குவார்கள். ஸோ இப்போ புகழ் இல்லாட்ட கூட அவனுக்கு இந்த சோத்திரம் சொல்ல சொல்ல புகழ் கிடைக்கும். மூர்க்கக பண்டிதக பவதி, ஒரு முட்டாள் அவன் கூட பண்டிதன் ஆகி விடுவான். யக பட்டேத்து பிராதருத்தாய, காலங்காத்தால் எழுந்து படிக்கணும் கங்கா ஸ்லோகத்தை. கங்கா ஸ்தோத்திரம் இதம் சுபம், சோபனமான இந்த கங்கா ஸ்தோத்திரத்தை காலங்காத்தால் எழுந்து படித்தால் துஸ்வப்னே, அவன் துஸ்வப்பனம் கண்டிருப்பான், ராத்திரி வேளையில் சொப்பனம் கண்டும்போது துஸ்வப்பனம் கண்டிருந்தா கூட பவேச்ச சுபம், அவனுக்கு அதனால துஸ்வப்பனம் கண்டதுனால அவனுக்கு கெட்டது நடக்காது, நல்லதே நடக்கும். சுபம் பவேச்சா, சுபம் ஏற்படும். கங்கா ஸ்நான பலம் பவேத்து, கங்கையில் குளித்ததோட பலன் அவனுக்கு கிடைத்துவிடும். अस्पष्टकीर्तिः सुयशाः मूर्खः भवति पण्डितः यः पठेत् प्रातरुत्थाय गङ्गास्तोत्रम् इदं शुभं शुभं भवेच्च दुःस्वप्ने गङ्गास्नानफलं लभेत्. श्रीनारायण उवाच स्तोत्रेण अनेन गङ्गाञ्च स्तुत्वा चैव भगीरथः जगाम तां गृहीत्वा च यत्र नष्टाश्च सागराः वैकुण्ठं ते ययुः तूर्णं गङ्गायाः स्पर्शवायुना. ஸோ நாராயணன் இப்போ நாரதத்தை கண்டினியூ பண்ணி பேசிகிட்டு இருக்கார். அனேன ஸ்தோத்திரேன, இந்த ஸ்தோத்திரத்தை வச்சுட்டு கங்காம்ச ஸ்துத்வா, கங்கையை ஸ்துதி பண்ணின பகீரதன், பகீரதன் தானே உண்டாக்கியிருக்கான் அந்த ஸ்லோகத்தையே. ஸோ கங்கையை ஸ்துதித்து தாம் கிரகித்வா, அவளையும் கூட்டின்னு போயிட்டான். கங்கையை கூட்டின்னு போகிறதுக்கு தானே அவன் தபசை பண்ணியிருக்கான். ஸோ அந்த தன்னுடைய முன்னோர்களை அப்படியே உஜ்ஜீவனம் பண்ணுறதுக்கு, அவளுக்கு ஒரு நல்ல கதி ஏற்படுறதுக்காக கொண்டு போகிறான். ஸோ சாகராகனா சகரனோட புத்திரர்கள் 10,000 பேர்கள், சாரி 60,000 பேர்கள், 60,000 பேர்கள். ஸோ கிரகித்வா ஜகாம, அந்த கங்கையை கூட்டின்னு போகிறான். எங்கே இந்த பஸ்மமாக கிடக்கா, கபிலரோட முன்னாடி அந்த பாதாள லோகத்தில் ரசாதாளத்தில் கிடக்கா இல்லையா, அந்த இடத்துக்கு நஷ்டமாகி பஸ்மமாகி கிடந்தவர்களை நோக்கி கூட்டின்னு போகிறான்.
பண்ணுறான் பகீரதன். வைகுண்டம் தே எய்ஹு, இவனால் நினைக்கப்பட்டு கங்கையை கொண்டு வந்து அவனால் அந்த பஸ்மம் நினைக்கப்பட்டதாலேயே தே அவர்கள் இந்த சகரபுத்திரர்கள் வைகுண்டம் எய்ஹு, வைகுண்ட லோகத்துக்கு போய்விட்டார்கள். தூர்ணம் உடனடியாக கங்காயாக ஸ்பர்ஷவாயுனா, அவளுடைய ஸ்பர்ஷம் கிடச்சிது, அவளுடைய காற்று அவன் மேலே பட்டுது, அதனாலேயே வைகுண்டம் சென்றார்கள். श्रीनारायण उवाच स्तोत्रेण अनेन गङ्गां च स्तुत्वा चैव भगीरथः जगाम तां गृहीत्वा च यत्र नष्टाश्च सागराः वैकुण्ठं ते ययुः तूर्णं गङ्गायाः वर्षवायुना. भगीरथेन सा नीता तेन भागीरथी स्मृता इत्येवं कथितं सर्वं गंगा उपाख्यानम् उत्तमं पुण्यदं मोक्षदं सारं किं भूयः श्रोतुमिच्छसि. ஸோ பகீரதனால் கொண்டு வரப்பட்டாள், பகீரதனால் பூமிக்கு கொண்டு வரப்பட்டாள், அதனால பாகீரதி ஸ்மிருதா, அவளுக்கு பேரே பாகீரதின்னு ஒரு பேர் இருக்குது கங்கைக்கு. இது ஏவம் கத்தி எப்போ சொல்லிட்டேன்ப்பா நாரதரே, கங்கா உபாக்கியானம், கங்கையோட கதையெல்லாம் சொல்லியாச்சு, உத்தமமான கதை. புண்ணியதம், உனக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது எல்லாருக்குமே, மோட்சதம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது, சாரமான இந்த கங்கையோட கதை. கிம் பூயக, இன்னும் வேற என்ன கேட்கணும்? கிம் பூயக, பூயகன மீண்டும் என்ன கேட்க விரும்புகிறாய்? ஸ்ரோத்தும் இச்சசி. भगीरथेन सा नीता तेन भागीरथी स्मृता इत्येवं कथितं सर्वं गङ्गा उपाख्यानम् उत्तमं पुण्यदं मोक्षदं सारं किं भूयः श्रोतुम् इच्छसि. नारद उवाच कथं गंगा त्रिपदगा जाता भुवन पावनी कुत्र वा केन विधिना तत्सर्वं वद मे प्रभो. ஸோ நாரதர் கேட்குற அடுத்த கேள்வி, இந்த திரிபதகாஸ் பூபூஹ ஸ்வகான்னு சொல்கிறதுனால 3 லோகத்தில் போகிறதுனால அவளுக்கு திரிபதகான்னு பேர். ஸோ அப்படி திரிபதகாவான கங்கா, 3 வழியில் செல்லக்கூடிய கங்கை, புவன பாவனி, புவனத்தை எல்லாம் புனிதப்படுத்தக்கூடிய அந்த கங்கை கதம் ஜாத்தா, எப்படி ஏற்பட்டாள்? முதல்ல அவள் எப்படி தோன்றினாள்? குத்ரா, எங்கே தோன்றினாள்? கேன விதினா, எந்த முறையில் அவள் தோன்றினாள்? தத் சர்வம் வதமே பிரபோ, அதெல்லாம் எனக்கு சொல்லுங்கோ. नारद उवाच कथं गङ्गा त्रिपदगा जाता भुवन पावनी कुत्र वा केन विधिना तत्सर्वं वद मे प्रभो. तत्रस्ताश्च जना ये ते च किं चक्रुः उत्तमम् एतत् सर्वं तु विस्तीर्णं कृत्वा वक्तुम् इह अर्हसि. ஸோ தத்ரஸ்தாக ஜனாக ஏ, அவள் எந்த இடத்துல தோன்றினாலோ அங்குள்ள மக்கள். ஸோ அந்த தத்ரஸ்தாகனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள், ஜனாகா ஏ யாரெல்லாமோ, தேச்ச கிம் சக்ருகு உத்தமம், அவள் முதல்ல என்ன பண்ணினான்? முதல்ல அவள் தோன்றின உடனே அங்குள்ள மக்கள், அவள் எந்த இடத்துல தோன்றினாலோ அங்குள்ள மக்கள்லாம் என்ன பண்ணினான்? கிம் சக்ருகு, என்ன செய்தார்கள்? ஏத்த சர்வம் ச விஸ்தீர்ணமாக, நல்ல விஸ்தாரமாக சொல்லுங்க எனக்கு. கிருத்வா பக்து மிக அர்ஹசி, நீங்கள் எனக்கு விஸ்தாரமாக இதை ஏற்பட்ட முறையை சொல்ல வேண்டும்னு கேட்குறேன். ஏன்னா கோலோகத்துலேருந்து வந்திருக்கா, அப்படி சொல்லும்போது கோலோகத்தில் தானே தோன்றியிருக்கணும் இவள், அப்போ அங்கே எப்படி தோன்றினான்னு கேட்குறேன். श्रीनारायण उवाच कार्तिक्या पूर्णिमायां तु राधायासु महोत्सवः कृष्णः सम्पूज्य तां राधाम् उवास रासमण्डले. நான் ஆரம்பத்துலேருந்து கதை சொல்கிறேன். இப்போ பௌர்ணமி, கார்த்திகை பௌர்ணமி இல்லை அன்னைக்கு ராதாயாக ராதாவுடைய மகோத்சவம் கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ணக சம்பூஜை, அன்னைக்கு கிருஷ்ணர் என்ன பண்ணுறார்? அவளை பூஜை பண்ணுறார். ராதா உவாச ராசமண்டலே, தன்னிலிருந்து தன் பாதியிலிருந்து தோன்றியவள் தான், இருந்தாலும் அந்த சக்திக்கு மரியாதை கொடுத்து கிருஷ்ணரை பூஜை பண்ணுறார். ராதா அவளை பூஜை பண்ணி உவாச ராசமண்டலே, ராசமண்டலத்தை ஏற்படுத்தி அங்கே 2 பேரும் இருந்தார்கள். श्रीनारायण उवाच कार्तिक्यां पूर्णिमायां तु राधायाः सुमहोत्सवः कृष्णः सम्पूज्य तां राधाम् उवास रासमण्डले. कृष्णेन पूजितां तां तु सम्पूज्य हृष्टमानसाः ऊषुर्ब्रह्मादयः सर्वे ऋषयः शौनकादयः. ஸோ கிருஷ்ணேன பூஜிதாம் தாம், கிருஷ்ணரால் பூஜிக்கப்பட்ட அந்த ராதை, தாம்னா அவளை, அந்த ராதையை சம்பூஜ கிருஷ்ணமானசாக, அவளை நன்றாக பூஜை பண்ணி மனசு சந்தோஷப்பட்டு ரிஷிகள்
ரிஷிகள் எல்லாரும் ஆனால் கிருஷ்ணால் பூஜிக்கப்பட்டவள். அப்போ இவா பூஜை பண்ணுறது கேட்பானே. சௌனகாதி முனிவர்கள் எல்லாமே பிரம்மா முதலிய பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருமே ஊஷுகுன வசித்தார்கள். சந்தோஷமாக வசிக்கிறா. ராதையை பூஜை பண்ணுறதுனால அவள் ஆனந்தமாக வசிச்சுட்டு இருக்கா. कृष्णेन पूजितां तां सम्पूज्य हृष्टमानसाः ऊषुः ब्रह्मादयः सर्वे ऋषयः शैनकादयः. शौनक मुनिवर. एतस्मिन् अन्तरे कृष्णसङ्गीता च सरस्वती रगौ सुन्दरतालेन वीणया च मनोहरं तुष्टो ब्रह्मा ददौ तस्यै रत्न इन्द्रसारहारकम्. இதுக்கடையில் ஏதஸ்மின் அந்தரேனா இதுக்கடையில் கிருஷ்ண சங்கீதா, கிருஷ்ணருக்காக பாடக்கூடியவள் யார்? சரஸ்வதி. கிருஷ்ணரை பாடுவா. என்ன சரஸ்வதியே அந்த வீணையை மீட்டின்னு பாடிட்டு இருக்கிறது தானே. ஸோ அதனால் அப்படி கிருஷ்ணரை பாடக்கூடிய அந்த சரஸ்வதி சுந்தர தாளேன வீணையா, நல்ல தாளத்தோட வீணையை வச்சுண்டு மனோகரம் ஜகவு நன்றாக வீணையை மீட்டிக்கொண்டு நன்றாக பாடுறான். கிருஷ்ணருக்கே பாடின்னு இருக்காவ. துஷ்டக இந்த பாட்டெல்லாம் அங்கே பிரம்மா இருக்காரு. அங்கே மெயின் பிரம்மா உட்காந்துருக்கார் இல்லையா? பிரம்மா சிவன்லாம் மெயின் ஆதாரமான மூர்த்திகள்லாம் அங்கே கோலோகத்தில் இருக்கா. ஸோ அந்த பிரம்மா சந்தோஷப்பட்டு தஸ்யை ரத்ன இந்திரசாரஹாரகம் ததவு, ரத்னங்கள் நிறைந்த உயர்ந்த ரத்னங்களால் செய்யப்பட்ட ஒரு மாலையை தஸ்யை ததவு அவளுக்கு கொடுத்தார். இப்போ அவளோட பாட்டு நல்லா பாடுறா கிருஷ்ணரை பற்றின்னு சொல்லி பிரம்மா மாலையை கொடுக்குறாரு. இப்போ एतस्मिन् अन्तरे कृष्णसङ्गीता च सरस्वती जगौ सुन्दरकालेन वीणया च मनोहरं तुष्टो ब्रह्मा ददौ तस्यै रत्न इन्द्रसारहारकम्. शिवः मणि इन्द्रसारन्तो सर्वब्रह्माण्डदुर्लभं कृष्णः कौस्तुभरत्नं च सर्वरत्नात् परं वरम्. ஸோ ஆளாளுக்கு கிஃப்ட் கொடுக்குறா சரஸ்வதிக்கு. சிவன் என்ன கொடுக்குறாருன்னா மணி இந்திரசார, மணினால நல்ல ரத்ன கற்கள் தான். ஸோ அப்படி உயர்ந்த மணிகளை பொருத்திய சர்வ பிரம்மாண்டதுரம், எல்லா பிரம்மாண்டம். ஏன்னா இது மொத்தமாக சொல்லும்போது பேரண்டம், மற்றதெல்லாம் சொல்லும்போது பிரம்மாண்டம் சொல்லுவோம். ஸோ பிரம்மா எல்லாத்துக்கும் ஒரு பிரம்மா இருக்கார் இல்லையா, அதனால் பிரம்மாண்டம் பேர். ஸோ பிரம்மாண்டத்தில் எதுலேயுமே கிடைக்காத ஒரு ரத்ன மாலை அவளுக்கு கொடுக்குறார் சரஸ்வதிக்கு. அதே மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், கௌஸ்துப ரத்னம் தான் சர்வ ரத்னாத் பரம். அவருடைய கௌஸ்துப ரத்னமாக இருக்கே, அதில் உள்ள ரத்னத்தையே சர்வ ரத்னாத் பரம், எல்லா ரத்னங்களையும் மேலான ரத்னமான அதை வரம் பொருந்திய அந்த ரத்னத்தை கிருஷ்ணர் கொடுக்குறார். शिवः मणि इन्द्रसारं तु सर्वब्रह्माण्डदुर्लभं कृष्णः कौस्तुभरत्नं च सर्वरत्नात्परं वरम्. अमूल्यरत्ननिर्माणं हारसारं च राधिका नारायणश्च भगवान् ददौ मालां मनोहराम्. अमूल्यरत्ननिर्माणं लक्ष्मीकनककुण्डलं. ஸோ அமூல்ய ரத்ன நிர்மாணம் ஹாரம், அதாவது உயர்ந்த ரத்தனங்களால், அமூல்யன்னு வேல்யூவே சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த ஏற்படுத்தப்பட்ட நிர்மாணிக்கப்பட்ட ஒரு உயர்ந்த சாரமான மாலையை ராதிகா கொடுக்குறார். ராதிகாவும் மாலை கொடுக்குறா சரஸ்வதிக்கு. ஸோ நாராயணர் இருக்கார, அவர் என்ன பண்ணுறார், மனோகரம் மாலாம், நல்ல மனோகரமான கவரக்கூடிய மனசை கவரக்கூடிய மாலையை நாராயண பகவான் கொடுத்தார். அமூல்ய நிர்மாணம் லக்ஷ்மி என்ன பண்ணுறா, ஒரு கனக குண்டலம், நல்ல கோல்டு குண்டலம், அதில் ரத்னம் எல்லாம் பதிச்சிருக்கு. அப்படிப்பட்ட குண்டலத்தை லக்ஷ்மி கொடுத்தாள். विष्णुमाया भगवती मूल प्रकृतिरीश्वरी दुर्गा नारायणी ईशाना ब्रह्मभक्तिं सुदुर्लभां धर्मबुद्धिं च धर्मश्च यशश्च विपुलं भवे वह्निशुद्ध अंशुकं वह्निः वायुश्च मणिनूपुरान्.
இப்போ மூலப்பிரகிருதி தேவி இருக்காளே, பகவதின்னு சொல்லலாம், துர்கான்னு சொல்லலாம். ஏன்னா முதல் தேவி துர்கா தான் முதல்ல பார்த்தோம் இல்லையா. கணேஷனுடைய அம்மா அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. மூலப்பிரகிருதியை பற்றி வர்ணிக்கும் போது முதல்ல எடுத்த உடனே துர்கா கணேஷுடைய அம்மா அப்படின்னு வந்துடுது. ஸோ அப்படி அந்த துர்கைன்னு சொல்லலாம், நாராயணின்னு சொல்லலாம், ஈஷானான்னு பேர், எல்லா பேரும் அவளுக்கு தான் மூலப்பிரகிருதியா. அப்படிப்பட்ட விஷ்ணுவுடைய மாயை, அந்த சக்தி. ஸோ இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அந்த தேவி, மூலப்பிரகிருதி தேவி, சுதுர்லபாம் பிரம்ம பக்திம், கிடைக்காது அப்படிப்பட்ட பக்தியை கொடுக்குறான். சரஸ்வதிக்கு என்ன கொடுக்குறா? பிரம்ம பக்தியும், பிரம்மத்திடத்தில் சிறந்த பக்தியை அவள் கொடுக்குறான். சுதுர்லபம், கிடைக்காது அப்படிப்பட்ட பக்தியையும். அப்புறம் தர்மதேவன் என்ன பண்ணுறான்? தர்ம புத்தி, அவளுக்கு நல்ல தர்மத்தில் புத்தி இருக்கணுங்கிற அந்த புத்தியை தர்மதேவன் கொடுக்கிறான் சரஸ்வதிக்கு. பவே யசஸ்ச விபுலம், அது மட்டும் இல்லையாம். தர்மதேவன் என்ன கொடுக்குறான்னா, பவேன உலகத்தில், விபுலம் யசஸ்சா, விபுலம்னா பரந்த விரிந்த ஒரு புகழையும் அவளுக்கு சேர்த்து கொடுக்குறான் சரஸ்வதிக்கு. இதெல்லாம் கிஃப்ட்டு. இது தவிர வன்னிகினா அக்னிதேவன் என்ன பண்ணுறான்னா, வன்னி சுத்த அம்சுகம், அதாவது தீயில் புடம் போட்ட அப்படி தங்கம் சொல்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸை அக்னிதேவன் கொடுத்தான். வாயு என்ன பண்ணுறான்? வாயுதேவன் நூப்புரங்கள் காலில் போடுற கொலுசு கொடுக்குறான். மணியால் செய்யப்பட்ட அந்த நூப்புரத்தை வாயுதேவன் கொடுத்தான். विष्णु माया भगवती मूल प्रकृति ईश्वरी दुर्गा नारायणी ईशाना ब्रह्म भक्तिं सुदुर्लभां धर्म बुद्धिं च धर्मश्च यशश्च विपुलं भवे लक्ष्मी शुद्ध अंशुकं वह्निः वायुश्च मणिनूपुरान्. एतस्मिन् अन्तरे शम्भुः ब्रह्मणा प्रेरितः मुहुः जगौ श्रीकृष्णसङ्गीतं रास उल्लास समन्वितं मूर्छां प्रापुः सुराः सर्वे चित्रपुत्तलिकायता. இதுக்கிடையில் ஏதஸ்மின் அந்தரே, இதற்கிடையில் சம்புகு சிவன் பிரம்மணா பிரேரிதகா, பிரம்மாவால் தூண்டப்பட்ட, பிரேரிதம்னா பிரேரணை கொடுக்கறது, பிரம்மாவால் தூண்டப்பட்ட அந்த சிவன் முகுகு அடிக்கடி ஜகௌ ஸ்ரீகிருஷ்ண சங்கீதம், ஸ்ரீகிருஷ்ணர் விஷயமாக அவர் பாடுறார். ஏன்னா ஞானேஸ்வர், சம்புனாலே ஞானத்தில் சிறந்தவர், ஞானேஸ்வராக இருக்கக்கூடியவர் அவர் ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி அவர் பாடுறார். ஸோ ராசோல்லாச சமன்விதம், ராசக்கிரீடையை பற்றி பாடுறார். ராச உல்லாசம்னா அது ராசக்கிரீடை, ராசக்கிரீடையோடு கூடிய அந்த கிருஷ்ணர் சம்பந்தமான பாட்டுக்களை ஜகௌ ஸ்ரீகிருஷ்ணர் பிரம்மா பாட சொல்கிறார். சிவனே பாடு, அவர் ராசக்கிரீடையை பற்றி பாடணும்னு இவர் பாடுறார். அப்போ எல்லாரும் அந்த ராசக்கிரீடையை அந்த பாட்டு வந்த உடனே எல்லாருக்கும் மூர்ச்சை ஏற்பட்டுடுது. சுராகா சர்வே மூர்ச்சாம் பிராப்புகு, அந்த ராசக்கிரீடையை நினச்சி அந்த ஆனந்தத்தில் அவள் எல்லாருமே மூர்ச்சையடைந்து விழுந்து விட்டார்கள். சித்திர புத்தலிகாயதா, சவரில் அடித்த சித்திரம் போல அப்படியே ஒன்றுமே தெரியாது, தன்னோட சுத்புத் கோக்கர்னு சொல்லுவாள், தன்னுடைய புத்தியெல்லாம் இழந்து அந்த மாதிரி அவர்கள் ஒரு பொம்மை ஆட்டமாக ஆகி மூர்ச்சையில் இருந்தார்கள். மூர்ச்சாம் அவஸ்தா, அந்த நிலையில் ஆகிவிட்டார்கள். ஒரு நிமிஷம். கஷ்டேன சேதனாம் பிராப்ய தத்ருஷூராசமண்டலே சலம் சர்வம் ஜலாகீர்ணம் ராதா கிருஷ்ண விஹீனகம். கஷ்டேன சேத்தனா பிராப்பிய, கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவளுக்கு ஞாபகம் வந்தது, நினைவு வருது. இப்போ தான் தத்ருஷு ராசமண்டலம், ராசமண்டலமாகப்பட்ட ராசமண்டலம் இருக்குது, கோலோகத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த ராசமண்டலத்தை பார்க்குறா. ஸ்தலம் சர்வம், இடமே இல்லை, எல்லாம் தண்ணிக்குள்ளே கிடக்கு, இடமெல்லாம் தண்ணி ஆயிடுது. ஜல ஆக்கீர்ணம், ஜலத்தால் மூடப்பட்டு அந்த தரையை பார்க்குறா. ராதா கிருஷ்ண விஹீன, ராதையும் காணும் கிருஷ்ணரையும் காணும். ஸோ கோலோகத்தில் இப்போ ராதையும் கிருஷ்ணனும் காணாமல் போயிட்டா, ஒரே தண்ணியாக இருக்காங்க. अत्युच्चैरुर्दुः सर्वे गोपा गोप्यः सुराद्विजाः ध्यानेन ब्रह्मा बुबुदे सर्वं तीर्थम् अभीप्सितं गतश्च राधया सार्धं श्रीकृष्णः द्रवतामिति ततः ब्रह्मादयः सर्वे तुष्टुः परमेश्वरम्. ஸோ அத்தியுச்சகிருது எல்லாரும் அழறா. ஒரே கோபா கோபியக எல்லாம் கோபர்கள் கோபிகைகள்லாம் வந்தாலே
ராசமன்றத்தை முதல்லயே அந்த கோலோகத்திலேயே ராதேட்டிருந்து கோபிகைகள் வந்தார், கிருஷ்ணர்கிட்டருந்து கோபர்கள் வந்தார்கள். அப்படி எல்லாருமா சேர்ந்து தானே ராசக்கிரீடை நடந்தது. ஸோ எல்லாம் அந்த கோபர்கள் கோபிகைகள் அந்த எல்லாரும் தேவர்கள் சுராகா திஜாகா அங்குள்ள பிராமணோத்தமர்கள் எல்லாருமே அழறா, ரொம்ப அத்யுச்சைகிறது, ரொம்ப சத்தப்பட அழறா. பிரம்மா தியானேன புபுதே சர்வம். பிரம்மா வந்து அப்படி தியானம் பண்ணி பார்க்குறார், என்னதான் நடந்திருக்கும்னு அவர் தியானத்தில் பார்க்குறார். அவருக்கு எல்லாம் தெரிஞ்சுது. தீர்த்தம் அபீப்சிதம், இது எல்லாமே தீர்த்தம் ஆயிடுது. யாரு? ராதையா சார்தம் ஸ்ரீகிருஷ்ணகா, ராதாவோடு கூடிய அந்த ஸ்ரீகிருஷ்ணர் ரெண்டு பேரும் தண்ணி ஆயிட்டா. அவாதான் உருகி இப்போ தண்ணி ஆயிட்டா. ஸோ அபீப்சிதம் தீர்த்தம், எல்லாரும் விரும்பக்கூடிய தீர்த்தமாக அதான் கங்கை. முதல்ல வரக்கூடிய கங்கை அங்கே தான். ஸோ ராதாகிருஷ்ணனுடைய தீர்த்தமாக திரவதாமிதி கதஷா, அப்படி உருகி ஓடக்கூடிய நீராக அப்படி ஆகிவிட்டார்கள் என்று தியானத்தில் பிரம்மா அறிந்தார். ததோ பிரம்மாதேவ சர்வே, எல்லாரும் பிரம்மா முதலியவர்கள் எல்லாருமே துஷ்டுபுகு பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் இங்கே கிருஷ்ணர். எல்லாருக்குமே ஈஸ்வரனான பரமேஸ்வரனுக்கு சிவன் கிடையாது, பரம ஈஸ்வரன், எல்லாருக்கும் மேலான ஈஸ்வரனான கிருஷ்ணரை எல்லாரும் ஸ்துதி பண்ண ஆரம்பித்தார்கள். सर्वे गोपा गोप्यः सुराद्विजाः ध्यानेन ब्रह्मा भूते सर्वं तीर्थम् अभीप्सितम् गतश्च राधया सार्धं श्रीकृष्णः द्रवताम् इति ततः ब्रह्मादयः सर्वे तुष्टुः परमेश्वरम्. स्वमूर्तिं दर्शय विभो वाञ्छितं वरमेव नः एतस्मिन् अन्तरे तत्र वाग्बभूव अशरीरिणी. ஸோ சர்வ மூர்த்திம் தர்ஷய விபோ, ஸ்வமூர்த்தி ஸ்வமூர்த்தி, உங்களுடைய மூர்த்தியை காட்டுங்கள். பரமேஸ்வரன் ஸ்துதி பண்ணி நீங்கள் இப்படி தனியாக போயிட்டாலே எங்களுக்கு மூர்த்தி உங்களுடைய உருவத்தை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு இது பண்ண. வாஞ்சிதம் வரமேவ நக, நாங்கள் விரும்பக்கூடிய வரம் இதுதான், உங்களுடைய மூர்த்தி ஸ்வரூபத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் இது கேட்குறா தேவர்கள் எல்லாருமே. ஸோ ஏத்தஸ்மின் அந்த இதுக்கடல் என்னாச்சு, வாக்பபுவ அஷரீரிணி, ஒரு அசரீரி வார்த்தை கேட்டது. இப்போ அஷரீரி பேச ஆரம்பிக்கிறது. ஏன்னா கிருஷ்ணர் தான் அசரீரியா பேசுறாரு இப்போ அவா கிட்டக்க. ஸ்வமூர்த்திம் தர்ஷய விபோ வாஞ்சிதம் வரமேவ நஹ ஏதஸ்மின் அந்தரே தத்ர வாக்பபூவ அஷரீரிணி. தாம் ஏவ சுஷ்ருபுः சர்வே சுவ்யக்தாம் மதுரான்விதாம் சர்வாத்ம அஹம் இயம் சக்திஹ பக்தா அனுக்ரஹ விக்ரஹாம். சர்வாத்மா அகம். ஓகே, எல்லாரும் அதே கேட்குறான். தாமேவ சுஷ்ரு சர்வே, எல்லாரும் அதை கேட்குறான். அந்த அசரீரி என்ன சொல்கிறதுன்னு கேட்குறான். சுவியக்தம், ரொம்ப கிளியராக பேசுறது அந்த சத்தம். மதுர அன்விதம், மதுரமான வார்த்தைகளில் பேசுறது. சர்வாத்மா அகம், நான் எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் நான். யார்? கிருஷ்ணர் பேசுகிறார் இப்போ. இயம் சக்தி, இவள் என்னுடைய சக்தி. யார்? ராதை. ஸோ பக்த அனுகிரக விக்கிரகா, உங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணுங்கிறதுனால விக்கிரக வடிவம் எடுத்தவள் என்னுடைய சக்தியாகப்பட்ட ராதை. தாமேவ சுஷ்ருபுः சர்வே சுவ்யக்தாம் மதுர அன்விதாம் சர்வாத்மா அகம் இயம் சக்திஹ பக்த அனுகிரக விக்கிரஹா. மமாபி அஸ்யாஸ்ய தேஹேன कर्तव्यं च किम् आवयोः मनवः मानवाः सर्वे मुनयश्चैव वैष्णवाः मन्मन्त्रपूता मां द्रष्टुम् आगमिष्यन्ति मत्पदम्. ஸோ மமாபி, என்னோடையும் கூடையும், அஸ்யாஷ இவளோடும், அதான் நான் என்னுடைய ராதையோடும் கூட, ஆவயோகோ எங்கள் ரெண்டு பேருடைய தேகேன, எங்கள் ரெண்டு பேருடைய தேகத்தை வச்சுட்டு கிம் கர்த்தவியம் ச, என்ன செய்யணும், என்ன உருவத்தை பார்க்கணும் சொல்கிறீங்களே, எங்கள் உருவத்தையோ விக்கிரகத்தையோ பார்த்து உங்களுக்கு என்ன ஆகணும் கேட்குறார் அவர். அசரீரியா மனவக, மனுக்கள், மாணவர்கள், மனிதர்கள், சர்வே முனையஷ்ட, எல்லா முனிவர்களும், வைஷ்ணவாகன விஷ்ணு பக்தர்கள், வைஷ்ணவர்கள் விஷ்ணு பக்தர்கள், மன்மந்திர பூதாக, என்னுடைய மந்திரத்தால் புனிதமடைந்து, மாம் திரஷ்டும் மத்பதம் ஆகமிஷ்யந்தி. ஸோ என்னை பார்ப்பதற்காக எல்லாருமே என்னுடைய பாத தரிசனத்துக்காக என் காலடியில் வருவார்கள். ஆகமிஷ்யத்தின, இனிமேல் வருவார்கள். மமாபி அஸ்யாஸ்ய தேஹேன கர்த்தவ்யம் ச கிம் ஆவயோः மனவக மானவாः சர்வே முனயश्च एव வைஷ்ணவாः மன்மந்த்ர பூதா மாம் द्रष्टुम् ஆகமிஷ்யन्ति மத்பதம். मूर्तिं द्रष्टुं
च सुव्यक्तां यदीच्छत सुरेश्वराः करोतु शम्भुः तत्र एवं मदीयं वाक्यपालनम्. ஸோ என்னுடைய மூர்த்தியை நீங்கள் பார்க்கணும், சுவியக்தாம் கிளியராக என்னுடைய மூர்த்தியை நீங்கள் பார்க்கணும் என்று எது இச்சத்தை உங்களுக்கு பிடிக்குமென்றால் சுரேஸ்வராக தேவர்களே, சம்புவாகப்பட்டவர் சிவன் என்ன பண்ணணும், ஏவம் மதியம் வாக்கியபாலன், நான் இப்போ சொல்ல போகிறேன் என்னுடைய வாக்கியத்தை அவர் பரிபாலிக்க வேண்டும். கரோத்து வாக்கியபாலனம் கரோத்து. சம்பு நான் இப்போ என்ன சொல்கிறேனோ அந்த வாக்கியத்தை அவர் பரிபாலிக்கட்டும், அப்போ நான் விக்கிரக வடிவத்தில் வருவேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ கிருஷ்ணர். मूर्तिं द्रष्टुं च सुव्यक्तां यदीच्छते सुरेश्वराः करोतु शम्भुः तत्र एवं मदीयं वाक्यपालनम्. எதி இச்சதா, எதி இச்சதாங்கிறது எதி இச்சதா என்ன சவர்ண தீர்க்க சந்தி இல்லையா அது. स्वयं विधातः त्वं ब्रह्मन् आज्ञां कुरु जगद्गुरुं कर्तुं शास्त्रविशेषं च वेदाङ्गं सुमनोहरम् अपूर्वमन्त्रनिकरैः सर्वाभीष्टफलप्रदैः. ஸோ விதாத்தகனா பிரம்மா. ஸோ பிரம்மா வந்து ஸ்வயம் ஹே பிரம்மன், ஹே பிரம்மன் சொல்லும்போது இவரை கூப்பிடுறார் யார், பிரம்மாவை. ஸோ ஹே பிரம்மன் ஸ்வயம் விதாத்தக, அந்த பிரம்மாவே ஆக்ஞாம் குரு ஜகத்குரும், ஜகத்குருவாகப்பட்ட சிவனுக்கு இவர் வந்து ஆர்டர் கொடுக்கட்டும். பிரம்மா சொல்லி சிவன் பண்ணணும். நான் சொல்கிற வாக்கிய பரிபாலனத்தை பிரம்மா மூலமாக சொல்லுவேன், பிரம்மா சொல்கிறத சிவன் பண்ணணும். கர்த்தும் சாஸ்திர விசேஷம் கர்த்தும், சாஸ்திரத்தில் முக்கியமான விசேஷமான அந்த மந்திர கூட்டத்தை சிவன் தான் உண்டாக்கணும். ஏன்னா சிவன் தான் ஞானத்துக்கு அதிபதி. ஸோ ஞானம், அதனால் அந்த சாஸ்திரத்தில் விசேஷமான அந்த மந்திரத்தை அவர் தான் செய்யணும், பிரம்மா சொல்படி அவர் செய்யணும். வேதாங்கம் சுமனோகரம், வேதத்தில் பாடக்கூடிய அங்கமாக இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை, மனோகரமான மந்திரத்தை, அபூர்வ மந்திர நிகரைகி, இதுவரைக்கும் இல்லாதது அப்பேற்பட்ட புதிய மந்திரம், அந்த மந்திர கூட்டத்தினால சர்வ அபீஷ்ட பலப்பிரதைகி, யார் எதை கேட்டாலும் கொடுக்கும். அந்த மந்திரத்தை சொன்னாலே கேட்டதெல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட மந்திரத்தை அவர் உண்டாக்கணும். யார், சிவன் உண்டாக்கணும், பிரம்மா சொல்லி உண்டாக்கணுங்கிறார் இப்போ கிருஷ்ணன். स्वयं विधातः त्वं ब्रह्मन् आज्ञां कुरु जगद्गुरुं कर्तुं शास्त्रविशेषं च वेदाङ्गं सुमनोहरम् अपूर्वमन्त्रनिकरैः सर्व अभीष्टफलप्रदैः. स्तोत्रैश्वानिकरैः ज्ञानैः युतं पूजाविधिक्रमैः मन्मन्त्रकवचस्तोत्रं कृत्वा यत्नेन गोपनम्. भवन्ति विमुखायेन जना मां तत्करिष्यति सहस्रेषु शतेषु एकः मन्मन्त्र उपासकः भवेत्. ஸோ சோஸ்திரேஷ நிக்கரைகி, நிக்கரம்னா டோட்டலி ஃபுல் நிறைய. ஸோ அந்த சோஸ்திர கூட்டம் தியானைகி யுதம், தியானத்தோடு சேர்ந்தது. வெறும் சோஸ்திரம் மட்டும் இல்லை, முன்னாடி தியானம். எப்போவுமே எழுந்திருக்கும் போதே ஒரு தியானத்திலேயே எழுந்திருக்கணும். தேவியை பற்றி நினச்சிட்டே சரஸ்வதி சோஸ்திரம் பண்ணும்போது அப்படி தான் எழுந்திருக்கும் போதே தியானம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த செய்கிற செயல்கள் எல்லாமே ஆரம்பிக்கும். ஸோ அப்படி தியானைகி யுதம், தியானத்தோடு சேர்ந்த அந்த சோஸ்திர கூட்டம். பூஜா விதிக்கிறவைகி, பூஜை எப்படி பண்ணணும் அந்த விதிகளோடு கூடிய அப்படி எல்லாமே உண்டாக்கணும். மன்மந்திர கவச்ச சோஸ்திரம், என்னுடைய மந்திரம் கவச்சமாக இருக்கும். அப்படி எல்லாருக்குமே கவச்சமாக போர்வையாக அப்படி எல்லாருக்கும் ரட்சணம் கொடுக்கக்கூடிய அந்த மந்திரம். கிருத்வா எத்தனேன கிருத்வா, முயற்சியோடு உண்டாக்கணும் சிவன். அதுக்கப்புறம் கோபனம், அது ரகசியமாக வைக்கணும். எல்லாருக்கும் வரவா போகிறவாக்கெல்லாம் அதை மந்திரத்தை தெரிவிக்கக்கூடாது. அது மறைக்கக்கூடிய ரகசியமான சோஸ்திரமாக இருக்கணும். ஏன ஜனாகா மாம், அதனால் அதை மறைக்கிறதுனால, ஏன்னா கோபனம் எது மறைக்கிறது, அந்த ரகசியமாக வச்சுக்கிறது அந்த மந்திரத்தை. அதனால் விமுகாக பவந்தி, விமுகாகன்னு அதை மறைக்கிறதுனால அவர்கள் வந்து விமுகாக பவந்தின்னு, எந்த சோஸ்திரத்தை மறைக்கிறதுனால அவர்கள் என்னை பார்க்க மாட்டார்கள். எல்லாரும் என்னை வந்து அறையப்படாது. கிருஷ்ணனோட ஐடியா என்னென்னா, எல்லாரும் இந்த கோலோகத்துக்கு வரேன்னு கிளம்பிடப்படாது. அதனால மக்கள் இதை மறைக்கிறதுனால அந்த மந்திரத்தை சொல்ல முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் வந்து கிருஷ்ணரை பற்றி ரொம்ப தெரியாது. ஸோ அவர்கள்லாம் விமுகர்களாக ஆகிவிடுவார்கள். அப்படிப்பட்ட சோஸ்திரத்தை தத்து கரிஷதி, யார், சிவன் பண்ணுவார். லக்ஷ்மி சாரி ஓகே. சகசிரேஷு சதேஷு, அதாவது 100ல் 1000
சதேஷுன்னு ஒரு 100 into 1000 அப்படி எடுத்துக்கணும். ஸோ 1,00,000 பேர்களில் யாரோ ஒருத்தன் ஏகக மன்மந்திர உபாசக பவேத், அவன் ஒருத்தன் தான் என்னுடைய மந்திரத்தை உபாசிக்கணும், அவன் என்னதை வேண்டிக்கணும், அவன் என்னோட கோலோகத்துக்கு வருகிறதுக்கு அருகதி ஆகவன், எல்லாரும் வந்துட முடியாது. ஸோ அதனால ஏதோ லட்சத்தில் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இந்த மந்திரம் தெரியும், அவன் தான் வர முடியும், யாரும் போகிறவரெல்லாம் வர முடியாது. ஏன்னா அந்த மந்திரம் அப்படி ரகசியமாக இருக்கணும். சகஸ்ரேஷு சதேஷு ஏகக மன்மந்திர உபாசகः பவேத். जना मन्मन्त्रपूताश्च गमिष्यन्ति च मत्पदम् अन्यथा न भविष्यन्ति सर्वे गोलोकवासिनः फलं भविता सर्वं ब्रह्माण्डं चैव ब्रह्मणः. ஸோ ஜனாக மன்மந்திர பூதாக, மண்ணுடைய மந்திரத்தை சொல்லி புனிதமடைந்து, பூத்தாகனா புனிதமடைந்தவர்களாக மக்கள், மத்பதம் கமிஷந்தி, என்னுடைய அடியில் வந்துடுவா, கோலோகத்துக்கு வரத்துக்கு ஒரு ஃபிட்னஸ் கிடச்சிடும், என்னுடைய மந்திரத்தால் புனிதப்படுத்தி வருவார்கள். இது மறைக்கப்படாவிட்டால் அந்யதா, இது மந்திரத்தை சொன்னால் தான் வர முடியும், நாட் அதர்வைஸ். அந்யதா நங்கிறது இந்த மந்திரத்தை சொல்லி புனிதப்பட அடையலைன்னா அவள் வர முடியாது. அந்யதா ந சர்வே கோலோக வாசனிக பவிஷந்தி, அப்படி எல்லாரும் மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தா எல்லாரும் கோலோகத்துக்கு வந்து உட்காந்துருவா. அப்போ கோலோகம் ரொம்ப பாப்புலேட்டட் ஆகிடும். அதனால எல்லாருமே கோலோகத்துக்கு வருவா. அதனால இந்த மறைச்சே ஆகணும். நிஷ்பலம் பவிதா சர்வம் பிரம்மாண்டம் சைவ பிரம்மணகா. இப்போ என்ன ஆகிவிடும், பிரம்மா உட்காண்டு ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு பிரம்மா உட்காண்டு எல்லாரையும் படைச்சின்னு உட்காந்துருப்பார், எல்லாரும் ஏறி சாடி கோலோகத்துக்கு வந்துடுவா. அப்போ பிரம்மாண்டம் எல்லாம் காலியாக போயிடும். பிரம்மாவுக்கு என்ன வேலையை போ அப்படின்னு கேட்குறார் அவர். ஸோ சர்வம் பிரம்மாண்டம் எல்லாமும் பிரம்மணகா, பிரம்மாக்கள் எல்லாருமே சர்வம் நிஷ்பலம் பவிதா, அவளுக்கு வேலையெல்லாம் ஆயிடுமே அப்படிங்கிற. ஜனா மன்மந்திர பூதாக ச கவிஷ்யந்தி ச மத்பதம் அன்யதா ந பவிஷ்யந்தி சர்வே கோலோகவாசினः நிஷ்பலம் பவிதா சர்வம் பிரம்மாண்டம் சைவ பிரம்மணः. जनाः पञ्च प्रकाराश्च युक्ताः स्रष्टुं भवे पृथिवीव आसीनः केचित् स्वर्गनिवासिनः. ஸோ பவேன்னா ஒவ்வொரு பிறவியிலையும் பிரம்மா வந்து அவளுக்கும் பிறவி உண்டு, 100 வயசு தானே அவளுக்கும் ஆயுசு. ஸோ அந்த ஒவ்வொரு பிறவியிலையும் அவள் வந்து 5 விதமான ஜனங்களை உற்பத்தி செய்வார்கள். சிரஷ்டும் யுக்தாக. ஸோ அவர்கள் இந்த பிரம்மாக்கள் எல்லாரும் ஒரு லோகத்துலையும் போய் ஒரு பிரம்மாண்டத்துலையும் போய் 5 விதமான சிருஷ்டி, நமக்குன்னு தெரிஞ்சது 4 வித சிருஷ்டி. இப்போ 5வது என்னதுன்னு சொன்னால் மனசிருஷ்டின்றா. இப்போ பிரம்மா கூட ஒரு சங்கல்பம் பண்ணிண்டு அதுக்கப்புறம் தான் சிருஷ்டி 4 விதமான அண்டஜம் ஸ்வேதஜம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, முட்டையிலேருந்து வரக்கூடியது, உத்பீஜம், மரங்கள், அப்படி மரங்கள் தோன்றது. ஸோ இந்த மாதிரி அந்த 4 கூட மனசிருஷ்டி. இப்போ நம்மளே பார்த்தோம்னா நம்மளுமே மனசிருஷ்டி பண்ணுறோமே, சொப்பனத்தில் நம்மளோட மனசே சிருஷ்டி பண்ணுறது, ஏகப்பட்ட உலகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணிக்கிறது. ஸோ அதை மாதிரி 5 விதமான சிருஷ்டிகளை சிருஷ்டி பண்ணுறதுக்கு யார் யுக்தாக, யார் பிரம்மாவோட வேலையாக தானே, அதோடு அட்டாச் பண்ணி தானே அனுப்புகிறார் ஒரு பிரம்மாண்டத்துக்கும். ஸோ அது நிஷ்பலம் ஆகக்கூடாது. பிருத்திவி இவ ஆசினக கேச்சித், அதாவது சில பேர் வந்து பிருத்வி பூமியில் படைப்பார், பூமியில் சில பேர் உட்காண்டிருப்பா. கேச்சித் சொர்க்க நிவாசினக, சில பேர் சொர்க்கத்தில் வசிப்பார்கள். இப்படி பிரம்மா படைப்பார். इदं कर्तुं महादेवः करोति देव संसदि प्रतिज्ञां सुदृढां सत्यः ततः मूर्तिं च द्रक्ष्यति. இவ்வாறு இதை செய்வதற்கு தேவ சம்சதி பிரதிஜாம் சுதுருடாம், தேவ கூட்டத்தில் நீங்கள்லாம் இருக்கே. இப்போ இந்த இடத்துல ரொம்ப திடமான ஒரு சபதத்தை மேற்கொள்ளணும். யார்? சிவன்.
மகாதேவக இதம் கர்த்தும், இதை செய்வதற்கு, என்னுடைய மந்திரமான கவச்சமான மந்திரத்தை செய்வதற்கு தேவசபையில் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பிரதிக்கையை மேற்கொண்டு கரோதி, அவர் செய்வார். சத்யகா ததோ மூர்த்திம் ச திருஷ்யதி, அவர் பண்ணி முடித்த உடனே என்னுடைய மூர்த்தியை நீங்கள் பார்க்கலாம், நான் விக்கிரக வடிவத்தில் நான் அப்போ தோன்றுவேன்னு சொல்கிறார். இதம் கர்த்தும் மகாதேவः கரோதி தேவ சம்சதி பிரதிஜ்ஞாம் சுத்ருடாம் சத்யः ததः மூர்த்திம் ச த்ரக்ஷ்யதி. इत्येवमुक्त्वा गगने विरराम सनातनः तच्छ्रुत्वा जगतां दाता तम् उवाच शिवं मुदा. இவ்வாறு சொல்லிட்டு ககனே வானத்தில் அந்த அசரீரி சத்தம் வானத்துலேருந்து கேட்குறது இவாளுக்கு. ஸோ அது கேட்டு விரராம அதோடு முடிஞ்சிடுது. இவ்வளவும் பேசிட்டு அந்த அசரீரி முடிந்து விட்டது. சனாதனகா யார்? கிருஷ்ணர் தான் அசரீரியாக வந்து சொல்லியிருக்கிறதெல்லாம். ஸோ தச்சுத்வா அதை கேட்டுட்டு ஜெகதாம் தாத்தா, ஜகத்துக்கெல்லாம் கிரியேட்டர் யார்? பிரம்மா. தம் உவாச்ச சிவம் முதா, சந்தோஷமாக சிவனை பார்த்து சொன்னார். பிரம்மணக வச்சனம் ஸ்ருத்வா, ஸோ பிரம்மா சொன்ன உடனே அதை கேட்டு ஞானேஷக, ஞானத்துக்கு அதிபதியான ஞானினாம்பரக, சாரி அது அடுத்த லைன் போயிடுது இல்லையா, அவசியம். தேவமோ ब्रह्मणः वचनं श्रुत्वा ज्ञानेशः ज्ञानिनां वरः गङ्गातोयं करे कृत्वा स्वीकारं च चकार सः नियुक्तं विष्णुमायाया मन्त्र ओगैः शास्त्रमुत्तमम्. கரெக்ட். பிரம்மாவுடைய வார்த்தையை கேட்டு ஞானத்துக்கு தலைவரான அந்த சிவன் ஞானினாம் வரக, ஞானிகளெல்லாம் சிறந்தவர், கங்கா தோயம் கரை கிருத்தம், அங்கே தான் கங்கை நதி வந்தாச்சே, ராதையும் கிருஷ்ணன் உருகி தண்ணியாக இருக்காளே, அதையே கையில் எடுத்துட்டார். கையில் எடுத்துட்டு ஸ்வீகாரம் ச சகாரச, அதான் பிரதிஜை பண்ணுறார், நான் வந்து பண்ணறேன், பகவானுடைய மந்திரத்தை நான் ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்வீகாரம், அதை ஒத்துக்கொண்டார். ஸோ விஷ்ணு மாயையா மந்திர ஓகைஹி சம்யுக்தம். ஸோ விஷ்ணு மாயாயாக மந்திர ஓகைஹி. ஸோ விஷ்ணு மாயாங்கிறது இது பிரகிருதி, இந்த பிரகிருதி மூல பிரகிருதி தேவி. ஸோ அவளுடைய மந்திர கூட்டத்தோடு கூடி சாஸ்திரம் உத்தமம் சம்யுக்தம், ஸோ உத்தமமான சாஸ்திரத்தோடு கூடிய அந்த மந்திரத்தை பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தை மேற்கொண்டார். वेदसारं करिष्यामि प्रतिज्ञापालनाय च गङ्गातोयम् उपस्पृश्य मिथ्याय देवदेज्जनः स याति कालसूत्रं च यावद् वै ब्रह्मणः वयः. ஸோ இது வேதத்தில் சாரமான மந்திரமாக இருக்க போகிறது இந்த மந்திரம். ஸோ அதை நான் செய்வேன். பிரதிஜா பாலனாய, நான் என்னுடைய பிரதிஜையை நான் ஃபாலோ பண்ணி ஆகணும். நான் வந்து சபதம் மேற்கொண்டுட்டேன், அதை கண்டிப்பாக செய்வேன். அது வேதத்தில் முக்கியமான சாரமான மந்திரமாக இருக்கும். கங்காதோய உபசிருஷ, யார் ஒருவர் கங்கையில் போய் கங்கையை தொட்டு ஒரு சபதம் மேற்கொள்கிறான்னு வச்சுங்கோ. ஸோ மித்யா எதிவதே ஜனக, ஆனால் பொய் சொல்கிறான். கங்கை தொட்டு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு மனசில் பண்ண மாட்டேன்னு நினச்சிக்கிறேன். அந்த மாதிரி கங்கையை தொட்டுட்டு ஒரு சபதத்தை மேற்கொண்டு அதை பொய்யாக்கினான் என்றால் ச யாதி காலசூத்திரம், காலசூத்திரம்ங்கிற நரகத்துக்கு அவன் போவான். யாவத்வை பிரம்மணக வயக, பிரம்மணக வயகன்னு பிரம்மாவுடைய 100 ஆயுசு, அவருடைய கற்பகாலம் முழுக்க அவன் காலசூத்திர நரகத்துக்கு போய்விடுவான். வேதசாரம் கரிஷ்யாமி பிரதிஜ்ஞா பாலனாய ச கங்காதோயம் உபஸ்பிருஷ்ய மித்யாய தீபதேஜனः சாயாதி காலசூத்ரம் ச யாவத் வை பிரம்மணः வயः. युक्ते शङ्करे ब्रह्मन् गोलोके सुरसंसदि आविर्बभूव श्रीकृष्णः राधया सहितः ततः तं सुदृष्ट्वा च संहृष्टाः पुष्टुवुः पुरुषोत्तमम्. பிரம்மன் கூப்பிட்றார், ஹே நாரதரே, நாராயணர் சொல்லிட்டு இருக்காருலாம். ஸோ ஹே பிரம்மன் நாரதரே, இத்தியுக்தே சங்கரே, இவ்வாறு சங்கரன் சொன்ன உடனே கோலோகே சுரசம்சதி, கோலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவர் கூட்டத்தில் ஸ்ரீகிருஷ்ணக ராதையா சகிதக, ராதையோடு கூடிய ஸ்ரீகிருஷ்ணர்
ததக அப்பொழுது ஆவிர் பபுவ தோன்றினார். மூர்த்தி வடிவில் தோன்றுவேன்னு சொன்னாலே அவர் பிரதிக்கை பண்ணட்டும், மந்திரத்தை பண்ணணும், நான் உடனே வருவேன்னு சொன்னார் இல்லையா, பிரதிக்கை பண்ணோடனே அவர் தோன்றினார். அப்போது அந்த அசரீரி வார்த்தையை சொல்லிட்டு அவர் தானே தோன்றார். இப்போ ஸோ தம் திருஷ்டுவா நன்றாக அவரை பார்த்து சம்ஹிருஷ்டாக ரொம்ப சந்தோஷப்பட்டா எல்லாருமே. துஷ்டுவுகு புருஷோத்தமம் புருஷோத்தமனான அந்த கிருஷ்ணரை எல்லாரும் ஸ்துதி பண்ணினார்கள். परमानन्दपूर्णाश्च कृश्च पुनः उत्सवं कालेन शम्भुः भगवान् मुक्तिदीपं चकारसः. ஸோ பரமானந்த பூர்ணம் எல்லாரும் பயங்கரமான சந்தோஷம் அப்படி பூர்ணமாக புனர்க உற்சவம் சக்ருகுன்னு ஒரே கொண்டாடினார்கள். அப்படி உற்சவமாக இருக்குது அந்த கோலோகமே, அப்படி உற்சாகமாக எடுத்து காலேன கொஞ்சம் காலம் போகிற வச்சு பகவான் சம்புகு பகவான் ஆகப்பட்ட அந்த சிவன் முக்தி தீபம் சகாரச, அதான் முக்தி தீபம் இந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தீபமான அந்த மந்திரத்தை அவர் செய்தார். சகாரசக அந்த சாஸ்திரத்தை அவர் ஏற்படுத்தினார். इत्येवं कथितं सर्वं सुगोप्यं च सुदुर्लभं स एव द्रवरूपा सा गंगा गोलोकसंभवा राधा कृष्ण अंगसंभूता मुक्तिफलप्रदा. ஸோ சுகோப்பியம் நன்றான ரகசியமான மறைக்கப்பட வேண்டிய சுதுர்லபம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காத இந்த கதையை நான் உனக்கு சொன்னேன் பாங்கிறேன். யார் நாராயணர் சொல்கிறேன். இத்தியேவம் கதிதம் சர்வம் உனக்கு எல்லாம் சொல்லிட்டேன். சயேவ திரவரூபாசா கங்கா அவள் திரவரூபமாக இருந்தாலே அந்த கங்கையே தான் கோலோக சம்பவா கோலோகத்தில் பிறந்த அந்த கங்கை ராதாகிருஷ்ண அங்க சம்பூதா முதல்ல தோன்றினது எங்கன்னா ராதையோடு கிருஷ்ணனுடைய அங்கத்திலிருந்து தோன்றியவள் அந்த கங்கை. கோலோக முக்தி பலப்பிரதா போகத்தை இந்த லோக போகத்தையும் கொடுப்பாள், செத்தப்புறம் மோட்சத்தையும் கொடுப்பாள். அப்படி புக்தி முக்தி என்ற பலன்களை கொடுக்கக்கூடியவள் இவ்வாறு கோலோகத்தில் தோன்றினாள். स्थाने स्थाने स्थापिता सा कृष्णेन च परात्मना कृष्णस्वरूपा परमा सर्वब्रह्माण्ड पूजिता. ஸோ எங்கெங்கெல்லாம் போகிறாளோ அங்கங்கே ஸ்தாபிக்கப்பட்டாள் அப்படின்னா எல்லா லோகத்துலேயும் வராளே. நம்ம பார்த்தோம் முன்னாடியே ஸ்லோகத்தை அந்த பாகீரதோட ஸ்துதியில். ஸோ எல்லா இடத்துலையும் அவள் ஸ்தாபிக்கப்பட்டாள். கிருஷ்ணேன பராத்மனா பரமாத்மாவான ஸ்ரீகிருஷ்ணனால் அவள் அங்கங்கே ஸ்தாபிக்கப்பட்டாள். கிருஷ்ணரூபா பரமா கிருஷ்ணஸ்வரூபா ஏன்னா கிருஷ்ணர் ராதையோட ஸ்வரூபம் தானே அவள். ஸோ கிருஷ்ணஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரமமான அந்த கங்கை சர்வ பிரம்மாண்ட பூஜிதா எல்லா பிரம்மாண்டத்திலும் பூஜிக்கப்படுகிறாள். ஸோ எல்லா பிரம்மாண்டத்திலையும் அந்த கங்கை ஓடுறான். स्थाने स्थाने स्थापिता सा कृष्णेन च परात्मना कृष्णस्वरूपा परमा सर्वब्रह्माण्ड पूजिता. इति श्रीमद्देवीभागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां नवमस्कन्धे गङ्गोपाख्यान वर्णनं नाम द्वादशोऽध्यायः. सर्वं जगदापार्पणमस्तु. अथ त्रयोदशोऽध्यायः. नारद उवाच कलेः पञ्चसहस्र अब्दे समतीते सुरेश्वर क्व गता सा महाभाग तन्मे व्याख्यातुमर्हसि. ஸோ நாரதர் அடுத்த கேள்வி கேட்குறாரு. இப்போ கங்கையை விடுறதில்லை அவர். ஸோ பஞ்சசகஸ்ர அப்தேனா எல்லாரும் திரும்பி வரலாம். 5000 ஆண்டுகள் கலிகாலம் முடிஞ்ச உடனே எல்லாரும் திரும்பி வரலான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கார் இல்லையா, அதை சொல்லி கேட்குறார். 5000 ஆண்டுகள் கலேகே கலியுக காலத்தினுடைய 5000 ஆண்டுகளுக்கு அப்புறம் அதீதே அது தாண்டிய உடனே ஹே சுரேஸ்வர ஹே நாராயணரே குவ கதாசா மகாபாக ஸோ மகாபாகியமுடையவரே அந்த கங்கை ஆகப்பட்டவள் எங்கே போனா? இப்போ நாராயணர்கிட்ட வந்து நாராயண வைகுண்டத்துக்கு போனாளா இல்லை கோலோகத்துக்கே போயிட்டாளா எங்கே போனான்னு கேட்குறேன். தன்மே வியாக்கியாத்தும் அர்ஹசி அதை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும். श्रीनारायण उवाच भारतं भारती शापात् समागत्य ईश्वर इच्छया
जगाम तत्र वैकुण्ठे शापान्ते पुनरेव सा. ஸோ இவள் பூமிக்கு எப்போ வந்தா கங்கை சரஸ்வதி சாபம் கொடுத்தா இல்லையா, சரஸ்வதி சண்டையை போட்டுட்டு லக்ஷ்மி வேண்டாம் வேண்டாம்னு தடுத்தா கூட அப்புறம் லக்ஷ்மியை சமைச்சுவிட்டா சரஸ்வதி. நீ எதுக்கு முதலே தடுக்கலை, நீ இப்போ வந்து எதுக்கு தடுக்கிற எல்லாம் கேட்டு சண்டையை போட்டா இல்லையா. அந்த சரஸ்வதியோட சாபத்தினால ஷாபாத் சமாகத்திய பாரதத்துக்கு வந்துட்டான். ஈஸ்வர இச்சையா, ஈஸ்வரோட சங்கல்பம் அது. அதனால தான் அவர் முதல்ல வெளியில் போயிட்டார். இவெல்லாம் சண்டையை போட்டு ஒரு ரிசல்ட்டுக்கு வரட்டும் அப்படின்னு கொஞ்ச நாள் வெளியில் போயிட்டாரா. அதுக்குள்ளே இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் வந்துட்டு ஓகே ஒருத்தர் சாபம் கொடுத்துட்டுருக்கேன் எல்லாருமே பூமிக்கு போங்கன்னு விட்டார். ஸோ ஈஸ்வரோடைய இச்சையினால் பாரதத்துக்கு வந்தா. ஜகாம தத்திர வைகுண்டே ஷாபாந்தே, சாபத்தின் முடிவில் அவள் என்ன பண்ணா, வைகுண்டத்துக்கு போனாள். முதல்ல வைகுண்டத்துக்குள்ளே போறா. புனரேவ சா, மீண்டும் அவள் வைகுண்டத்தை அடைந்தாள். श्री नारायण उवाच भारतं भारती शापात् समागत्य ईश्वर इच्छया जगाम तत्र वैकुण्ठे शाप अन्ते पुनरेव सा. भारती भारतं त्यक्त्वा तद्जगाम हरेः पदं पद्मावती च शापान्ते गङ्गा सा चैव नारद. ஹே நாரதரே, பாரதி பாரதம் தெக்துவா, பாரதி யாரு, சரஸ்வதி. அவளும் பாரதத்தை விட்டுவிட்டு ஹரேஹே பதம் தத் ஜகாம, ஹரியுடைய பாதத்தை அடைந்தாள். அப்போ சரஸ்வதியும் ஆக்சுவலாக வைகுண்டத்துக்கு தான் போவா. எல்லாருமே வைகுண்டத்துக்கு போவோம். வைகுண்ட நாராயணருக்கு 4 ஒய்ஃபு. ஆக்சுவலாக லக்ஷ்மி தான் நம்ம பிரதானமாக சொல்கிறோம். அது சரஸ்வதி கங்கை எல்லோரும் உண்டு, அதில் துளசியும் உண்டு. ஸோ அப்படி 4 ஆகிடும். ஸோ அப்படியே அவள் நாராயணனுடைய பதத்தை அடைந்தாள். பத்மாவதீச்ச ஷாபாந்தே, பத்மாவதி யார், லக்ஷ்மி. அவளும் சாபத்தின் முடிவில் கங்கா சாச்சைவ நாரத, கங்கை எல்லாருமே 3 பேருமே வந்தா இல்லையா. லக்ஷ்மி வந்தா, சரஸ்வதி வந்தா, கங்கை வந்தா. எல்லாருமே சாபத்தின் முடிவில் அவர்கள் மேலே சென்றார்கள். நாரதரே, லக்ஷ்மியும் போயிட்டா. भारती भारतं त्यक्त्वा तज्जगाम हरेः पदं पद्मावती च शाप अन्ते गङ्गा सा चैव नारद. गङ्गा सरस्वती लक्ष्मीश्च एताः तिस्रः प्रिया हरेः तुलसी सहिता ब्रह्मन् चतस्रः कीर्तिताः श्रुतौ. ஸ்ருதௌனா வேதத்தில் என்ன சொல்றதுன்னா 4 பேர் இருக்குங்கிறா. ஹரேஹே பிரியாஹா, ஹரியுடைய பிரியமானவர்கள் யாரெல்லாம், கங்கை, சரஸ்வதி, லக்ஷ்மி. இந்த 3 பேரை தவிர ஏதாகா திஸ்ரகா, இந்த 3 பேரை தவிர துளசி சகிதா, துளசி வரா பின்னாடி வரா. ஸோ துளசியோடு சேர்த்து சதஸ்ரகா கீர்த்திதா, 4 பேர் பிரியைகள் இருந்தார்கள் என்று நாராயணருக்கு 4 பேர் இருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. गंगा सरस्वती लक्ष्मीश्च एताः तिस्रः प्रिया हरेः तुलसी सहिता ब्रह्मन् चतस्रः कीर्तिताः श्रुतौ. नारद उवाच केन उपायेन सा देवी विष्णुपादाब्ज संभवा ब्रह्मकमण्डलुस्था च श्रुता शिवप्रिया च सा बभूव सा मुनिश्रेष्ठ गंगा नारायण प्रिया. केन प्रकारेण तन्मे व्याख्यातुम् अर्हसि. ஸோ பிரம்ம கமண்டலுஸ்தா ச ஸ்ருதா. ஸோ பிரம்மாவுடைய கமண்டலத்திலேருந்து வந்திருக்கான்னு படிக்கிறோமே, பாகவத்திலலாம் அப்படி தானே இருக்குது. பிரம்மாவோட கமண்டல நீர் வந்து இவர் திருவிக்ரம அவதாரத்தில் அப்படியே கீழே விழுந்தது, அவரோட பாதம் வழியாக வந்துடுது, கங்கை அப்படி வந்தா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பிரம்ம கமண்டலுஸ்தா ச ஸ்ருதா, ஸ்ருதான புகழ்பெற்ற அந்த பிரம்மா கமண்டலத்திலேருந்து வந்தவள், பிரம்மாவுடைய கமண்டலத்திலேருந்து சிவப்பிரியா. ஏன்னா சிவனோட தலையில் வந்து விழுந்தா. முதல்ல எங்கே வந்தா, சிவனோட தலையில் தானே வந்து விழுந்தா. அதனால் சிவன் பிரியமாக இருக்கக்கூடிய அந்த கங்கை கேன உபாயேன, எந்த உபாயத்தினால சா தேவி அந்த கங்கை விஷ்ணு பாதாப்த சம்பவா, எப்படி விஷ்ணு பாதத்திலேருந்து வந்தாள். இப்போ திருவிக்கிரம அவதாரத்தை பற்றி கேட்குறாரு. அவள் எந்த முறையில் விஷ்ணு பாதத்தை அடைந்தாள், விஷ்ணு பாதத்தை அடைஞ்சுதானே கீழே வரணும். அவள் எப்படி வந்தா. சா முனிஸ்ரேஷ்டா, ஹே முனிவரே, நாராயணரே, நாராயண பிரியா கங்கா, அது மாதிரி நாராயணனுக்கு பிரியமான ஒய்ஃபாக இந்த கங்கை ஆகப்பட்டாள். சா பபுவ, எப்படி ஆனாள், எப்படி நாராயணனோட ஒய்ஃபாக அவள் அங்கே போய் உட்காண்டான் வைகுண்டத்தில். அஹோ கேன பிரகாரேன, எந்த மாதிரி முறையில் இப்படியெல்லாம் இன்னும் கதை அப்படி சொல்லி வரதே. இப்போ எந்த விதத்தில் இப்படியெல்லாம் நடந்தது, தன்மே வியாக்கியாத்து மரகசி, அதெல்லாம் எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாரு. இப்போ नारद उवाच केन उपायेन सा देवी विष्णुपादाख्य संभवा ब्रह्मकमण्डलुस्था च श्रुता शिवप्रिया च सा बभूव सा मुनिश्रेष्ठ गंगा नारायण प्रिया. अहो केन प्रकारेण तन्मे व्याख्यातुम् अर्हसि. ஸ்ரீ நாராயண
उवाच पुरा बभूव गोलोके सा गंगा द्रवरूपिणी राधा कृष्ण अंगसम्भूता तत् अंशा तत् स्वरूपिणी. நாராயண என்ன சொல்கிறார், நாரதத்துக்கு கதை சொல்கிறார். புரா பபுவ கோலோகே, கோலோகத்தில் முன்னாடி கங்கா திரவரூபிணி புரா பபுவ இல்லையா, முன்னாடி அவள் தண்ணி ரூபத்தில் வந்தா. இப்போ தான் பார்த்தோம் நம்ம ராதையும் கிருஷ்ணரும் உருகி ஓடி தண்ணியாக கங்கை ஆயிட்டா. கோலோகத்தில் அப்படி ஏற்பட்டாள், திரவரூபமாக ஏற்பட்டாள். திரவம்னு தண்ணி, தண்ணி ரூபத்தில் ஏற்பட்டாள். ராதா கிருஷ்ண அங்க சம்பூதா, அவள் ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் சேர்ந்து அந்த அங்கத்திலிருந்து வந்தவளாக இருந்தாள். தத் அம்சா, அவர் ரெண்டு பேரோட அம்சம். தத் ஸ்வரூபிணி, அந்த ஸ்வரூபம். ராதையோட அம்சமும் அவள்கிட்ட இருக்கு, அந்த கிருஷ்ணனோட அம்சமும் இருக்கு. அப்படி அவள் தண்ணியாக அங்க கோலோகத்தில் ஏற்பட்டாள். ஸ்ரீ நாராயண உவாச்ச புரா பபூவ கோலோகே சா கங்கா திரவரூபிணி ராதா கிருஷ்ண அங்க சம்பூதா தத் அம்சா தத் ஸ்வரூபிணி. द्रव अधिष्ठातृदेवीया रूपेण अप्रतिमा भुवि नव यौवन सम्पन्ना सर्वाभरणभूषिता. ஸோ திரவியங்கள், அதாவது தண்ணியாக இருக்கக்கூடிய எல்லா ஐட்டமுக்கும் ஆதாரம் ஜலம் இல்லையா. ஸோ நீராக உருகி ஓடக்கூடிய அந்த ஐட்டம் எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கக்கூடியவள் கங்கை. யார் ரூபேன அப்பிரதிமா, ரொம்ப அழகு. கங்கையோட அழகை வர்ணிக்கவே முடியாது, ஒரு ஈக்குவலே கிடையாது. அப்பிரதிமா, அதுக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது பூலோகத்தில். நவ யவ்வன சம்பன்னா, ரொம்ப யவ்வன பருவத்தோடு கூடியவள் கங்கை. சர்வ ஆபரண பூஷிதா, ஆபரணங்களோடு பூஷணமாக இருக்கக்கூடியவள். ஏன்னா சந்தனு மகாராஜாவுக்கு கங்கை தானே கல்யாணம் பண்ணார். அவன் அந்த கங்கை மூர்த்தி வடிவத்தில் வந்து அவ்வளோ அழகாக இருந்தா இல்லையா சந்தனுவா கூட. द्रव अधिष्ठातु देवीया रूपेण अप्रतिमा भुवि नव यौवन सम्पन्ना सर्वाभरण भूषिता. शरन् मध्याह्न पद्मास्या सस्मिता सुमनोहरा तप्त काञ्चन वर्णाभा शरच्चन्द्र समप्रभा. ஸோ கங்கையை வர்ணிக்கிறாருங்க. சரச்சந்திர மத்தியான பத்மா, அதாவது சரத்காலத்து அந்த மத்தியான வேளையில் உள்ள தாமரை, அது நல்லா மலர்ந்துருக்கும். சூரியனை பார்த்து நல்லா மலர்ந்துருக்கும். இந்த மத்தியான வேளையில் உள்ள அந்த பத்மசம ஆசியான முகம், இங்கே ஆசியான நார்மலாக வாயின்னு சொல்லுவோம், இந்த இடத்துல அது முகத்துக்கு ஆகுபேராக வருது. ஸோ அப்படிப்பட்ட தாமரை முகத்தோடு கூடியவள், சஸ்மிதா புன்னகையோடு கூடியவள், சுமனோகரா மனதை கவரக்கூடியவள், தப்த காஞ்சன வர்ணாபா நல்ல விளவளேன்னு பொன் கலரா, காஞ்சன தப்த உருக்கிய தங்கம் போன்ற கலரை உடையவள், சரச்சந்திர சமப்பிரபா சரத்காலத்து நிலவை போன்ற குளிர்ச்சியோடு கூடியவள். शरत् मध्याह्न पद्मास्या सस्मिता सुमनोहरा तप्त काञ्चन वर्णाभा शरच्चन्द्र समप्रभा. स्निग्ध प्रभाति सुस्निग्धा शुद्ध सत्त्वस्वरूपिणी सूपीन कठिन श्रोणिः सोनितम्ब युगन्धरा. ஸ்னிக்த பிரபா அதி சுஸ்னிக்தா, அதாவது ஸ்னிக்த பிரபான்னு இது சாஃப்ட். அப்படியே அவளுடைய பிரபை வந்து அப்படியே அடிக்க வர மாதிரி இருக்காது, அப்படி ஒரு சாஃப்டான ஒரு பிரகாசம். அதி சுஸ்னிக்தா ரொம்ப ரொம்ப சாஃப்டான கோமளமான தேகம். சுத்த சத்துவஸ்வரூபிணி, சுத்த சத்துவமான ரூபம், சத்துவமயமான ரூபம். அப்படிப்பட்ட கங்கை. பீன கடின ஸ்ரோணி, பீனன குண்டாக இருக்கக்கூடிய இடுப்பு, கடின ஸ்ரோணி ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய இடுப்பு பிரதேசம். நிதம்ப யுகந்தரா, நிதம்பான்னு சொன்னாலும் அந்த பெட்டக்ஸ் தான். ஸோ இந்த ரெண்டு பெட்டக்ஸும் ரொம்ப அந்த ரெண்டு இதையும் தாங்கியவள், கடினமானவை, அவை வந்து குண்டா இருக்கக்கூடியவை. இதெல்லாம் சாமுத்திரிகா லட்சணத்தில் சொல்கிறார் அவர். स्निग्ध प्रभा अति सुस्निग्धा शुद्ध तत्व स्वरूपिणी सुवीन कठिन श्रोणिः सुनितम्ब युगंतरा. पीन उन्नतं सुकठिनं स्तनयुग्मं सुवर्तुलं सुचारु नेत्रयुगलं सुकटाक्षं सुवङ्क्रिमम्. பீன உன்னதம் சூகட்டினம், அதாவது ரெண்டு ஸ்தனத்தை சொல்கிறா. ஸ்தனயுக்மம்னா ரெண்டு ஸ்தனங்களும் மார்பகங்களும் பீன குண்டாகவும் கடினமாகவும் இருக்கக்கூடிய மார்பகங்கள். வர்த்துலம்னு சொன்னால் ரவுண்ட் ஷேப்படாக இருக்கக்கூடியவை. சாரு நேத்திர யுகலம் அழகான ரெண்டு கண்கள். கட்டாட்சம் பார்வை அவ்வளோ அழகு கடாட்சிக்கக்கூடியவள். வங்கிரிமம் சொன்னா வளைந்த கடாட்சம், பார்வை வந்து அப்படி வளைஞ்சு போகக்கூடிய பார்வைங்கிறார். அதாவது கடாட்சம்னாலே எண்டில் தானே போகும். ஸோ அப்படி வளைந்த பார்வையாக. வங்கிரின்னு சொன்னால் தனியாக, வங்கிரின்னு சொன்னால் ரிப்பு, மனுஷனுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய ரிப்ஸுக்கு வங்கிரிம்மான்னு அர்த்தம் மாறிடும். அது வளைந்தாங்கிற அர்த்தத்தில் வந்துடும். ஸோ வங்கிரிமம் வளைந்த கடாட்சம்.
बीन उन्नतं सुकठिनं स्तनयुग्मं सुवर्तुलं सुचारुनेत्रयुगलं सुकटाक्षं सुवङ्क्रिमम् वङ्क्रिमं गपरि वारं मालती माल्य संयुतं सिन्दूर बिन्दु ललितं सार्धं चन्दन बिन्दुभिः. ஸோ வங்கிரிமம் கபரிவாரம், கபரிவாரம்னா இது முடி, அப்படியே முடிகள்லாம் வளைந்து அப்படியே வளைஞ்ச முடிகளாக இருக்கக்கூடியது. மாலதி மால்ய சம்யுதம், நல்ல மல்லிகை மலர்கள்லாம் சூடி மாலையாக தலையில் வச்சுட்டு இருக்கான். சிந்தூர பிந்து லலிதம், அழகான சிந்தூர பொட்டு அப்படியே பிந்து அப்படியே வச்சுட்டு இருக்கா லலிதமாக. சார்தம் சந்தன பிந்துபிகை, அதோட சந்தன பொட்டையும் வச்சுட்டு இருக்காங்க. சிந்தூர பொட்டு வச்சுட்டு இருக்காங்க, சந்தன பொட்டையும் வச்சுட்டு இருக்கா இந்த கங்கை. வங்கிரிமம் கபரிவாரம் மாலதி மால்ய சம்யுதம் சிந்தூர பிந்து லலிதம் சார்தம் சந்தன பிந்துபிகி. कस्तूरी पत्रिकायुक्तं दण्डयुग्मं मनोरमं बन्दूककुसुम आकारम् अधरोष्ठं च सुन्दरम्. ஸோ கண்டான்னு சொன்னால் கன்ன பிரதேசம் 2 யுக்மம் 2ம். கஸ்தூரி பத்திரிகாயுதம்னு இது டிராயிங் போட்டுருக்கா. கஸ்தூரி பத்திரிக்கம்னு அவளுடைய அந்த இதில் வச்சு வரைவா. அதில் அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கா. கழுத்து கன்னத்தில் மனோரமம், ரொம்ப மனோகரமாக இருக்குது. பந்தூக குசும ஆகாரம், பந்தூகன்னு சொன்னான்னு செம்பருத்தி பூ, பந்தூக மலர், செம்பருத்தி பூ, அந்த பூ குசுமான பூ, செம்பருத்தி பூ போன்ற அதரோஷ்டம், அப்படிப்பட்ட உருவோடு கூடிய அவளுடைய உதடுகள், சுந்தரம், அதுவும் அழகாக இருக்குது. கண்டயுக்மம் மனோரமம் பந்தூககுசும ஆகாரம் அதரோஷ்டம் ச சுந்தரம். पक्वदाडिमबीजाभ दन्तपक्ति समुज्ज्वलं वाससीवन्निशुद्धे च नीवीयुक्ते च बिभ्रति. கஸ்தூரி பத்திரிக்கான்னா நம்ம ஜென்ரலாக பார்த்தோம்னா கஸ்தூரி எங்கே கிடைக்கிது, மான்றது கிடைக்கிறது, அது கருப்பாக இருக்கும். அந்த கஸ்தூரி நாபிலேருந்து எடுக்கக்கூடியது கஸ்தூரி. அதுலேருந்து வரக்கூடிய அதை இதை வச்சு டிசைன் போட்டு போட்டுருக்கு, அதான் கஸ்தூரி பத்திரிக்கான்னு போடுறாங்க. ஸோ பக்வ தாடிமி பீஜ ஆப, அதாவது தாடிமி பீஜம்னு சொன்னால் மாதுளை முத்து. ஸோ மாதுளையோட முத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, அது பழுத்த மாதுளை முத்துக்கள் அப்படி நல்லா அழகாக இருக்கும். ஆபர் அது போன்ற தந்த பங்கின்னு அந்த மாதுளை முத்துக்கள் போல் அப்படி அழகாக அரும்பரும்பாக இருக்கக்கூடிய பல்வரிசை. உஜ்வலமான அந்த பல்வரிசை. வாசசி வன்னி சுத்தேச்சா, வன்னினா அக்னியில் புடம் போட்ட மாதிரி பளபளன்னு இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸு. நீவி யுக்தேச்ச பிப்ரதி, நீவி யுக்தேன முந்தானை, நீவின்னு சொன்னால் முந்தானை. ஸோ முந்தானையோடு கூடிய அந்த ட்ரெஸ்ஸை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய கங்கை. सा सकामा कृष्णपार्श्वे समुवास सुलज्जिता वाससा मुखम् आच्छाद्य लोचनाभ्यां विभोः मुखं निमिषे रहिताभ्यां च पिबन्ति सततं मुदा प्रफुल्लवदना हर्षात् नवसङ्गमलालसा. सा सकामा कृष्णपार्श्वे, அவள் கிருஷ்ணருடைய பக்கத்தில் ரொம்ப ஏன்னா அங்கே தானே தோன்றினான் தண்ணி. ஸோ அந்த கிருஷ்ணர்கிட்டக்கே பக்கத்துலேயே இருக்கா. அவள் ஒரு மூர்த்தி வடிவமாக கிருஷ்ணரால் ஏற்படுத்தப்பட்டவள், கிருஷ்ணராதையால் ஏற்படுத்தப்பட்டவள் மூர்த்தி வடிவில் கிருஷ்ணர்கிட்டயே உட்காந்து ஹாப்பியாக இருக்கா. சம்புவாச சூலஜிதா, வெட்கத்தோடு கூட அந்த கிருஷ்ணரையே அடைந்து, வாசசா முகம் ஆச்சாத்திய, மூஞ்சியை மூடிக்கிறாளாம், வெக்கப்படுறாவ. அவளுடைய வெக்கத்தினால மூஞ்சியை முகத்தை மூடிக்கொண்டு, லோச்சனாபியாம் விபோகோ முகம், கண்ணால் முள்ள நைஸ் அப்படி ஓரக்கண்ணால் கிருஷ்ணரை பார்த்து கொண்டு அப்படி உவாச அந்த கோலோகத்தில் வசித்தாள். நிமேஷ ரகிதாபியாம், அதான் கண்டினியூஸான அர்த்தம். நிமேஷம், ஒரு நிமிஷம் கூட விடாமல் கிருஷ்ணனை பார்த்துட்டே இருக்கா கண்ணால். ஸோ அப்படி நிமேஷம் இல்லாமல் கண்டினியூஸாக பிபதி சததம், கிருஷ்ணனுடைய முகத்தை பருகி கொண்டு ஆனந்தமாக முதா ஹாப்பியாக அங்கே இருக்கா. பிரஃபுல்லவதனா, முக மலர்ச்சியோடு கூட. ஹர்ஷாத் நவசங்கமலாலசா, கிருஷ்ணருடைய அவரை அடைந்து அவருடைய சங்கமத்தினால ஆனந்தப்பட்டு கொண்டு அங்கே வசித்து கொண்டிருந்தாள். सा सकामा कृष्ण पार्श्वे समुवास सुलज्जिता. सा सकामा कृष्ण पार्श्वे समुवास सुलज्जिता वाससा मुखम् आच्छाद्य लोचनाभ्यां विभोः मुखं निमेष रहिताभ्यां च पिबन्ति सततं मुदा प्रफुल्लवदना हर्षात् नवसङ्गमलालसा.
मूर्छिता प्रभुरूपेण पुलकाङ्कितविग्रहाम् एतस्मिन् अन्तरे तत्र विद्यमाना च राधिका. ஸோ புலகாங்கித விக்கிரகா, ஒரே புலகாங்கிதம் அடைஞ்சிட்டா கிருஷ்ணனோடு சேர்ந்ததுனால. அப்படி அந்த விக்கிரகமாக இருந்தாள் அவள். பிரபு ரூபேண பிரபுவோட அழகை பார்த்து 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 ஆனந்த புலகாங்கிதம் அடைந்து மூர்ச்சை அடைந்தாள். அப்படி அந்த ஆனந்தத்திலே மூர்ச்சை அடைந்து விட்டாள். இதுக்கடையில் ஏதஸ்மின் அந்தரே, இதுக்கடையில் ராதிகா தத்திர வித்தியமானா, அங்கே வந்துட்டா ராதை வந்திருக்கா, அங்கே கோலவத்தில் இருக்கா, கவனிக்கல, இப்படி ஆனந்தப்பட்டு இருக்கா கிருஷ்ணரை பார்த்து பார்த்து. ஏன்னா பொறாம வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அந்த ராதிகா அங்கே வந்து சேர்ந்தாள். மூர்ச்சிதா பிரபுரூபேண புலகாங்கித விக்கிரஹா ஏதஸ்மின் அந்தரே தத்ர வித்யமானா ச ராதிகா. गोपी त्रिंशत्कोटियुक्ता चन्द्रकोटि समप्रभा कोपेन आरक्त पद्म आस्या रक्तपङ्कजलोचना. ஸோ இப்போ ராதிகாவை பற்றி வருது. ராதிகா வந்தவுடனே ராதிகாவோட அழகை வர்ணிக்க ஆரம்பிச்சுடுறான். இப்போ கோபி 30 கோடி யுக்தா தனியாக வரலையாவா, 30 கோடி கோபிகைகளோடு வரா, புடைசூழ வராங்க. சந்திரகோட்டி சமப்பிரபா, கோடி சந்திரனுடைய அழகு அப்படி இருக்கு, அப்படிப்பட்ட பிரபை, அப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தோடு வரா ராதிகா. கோபேன ஆரக்த பத்மாசியா, அப்படியே கோபம் கொப்பளிக்கிறது. எப்படி இன்னொருத்தி இங்கே வந்து கிருஷ்ணரை அனுபவிக்கிறாளே அப்படின்னு பத்ம ஆசியா, அப்படியே தாமரை முகத்தில் கோபமோடு செவந்து இருக்கான். ரத்த பங்கஜ லோச்சனா, கண்ணு செக்கச்சவேல்னு செவந்து கிடக்கு. அப்படி தாமரை கண்கள் கோபம் கொப்பளிக்க அப்படி நிற்கிறா ராதிகா. கோபி 30 கோடி யுக்தா சந்திரகோட்டி சமப்பிரபா கோபேன ஆரக்த பத்ம ஆஸ்யா ரக்த பங்கஜ லோச்சனா. पीत चम्पकवर्णाभा गजेन्द्र मन्दगामिनी अमूल्य रत्न निर्माण नानाभूषण भूषिता. ஸோ பீதா சம்பகா, மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய செண்பக மலர் இருக்கே, அந்த கலரில் இருக்க, பொன் கலரில் இருக்கா, அப்படி வர்ண ஆபா, அப்படிப்பட்ட கலரோட கஜேந்திர மந்தகாமினி, அதான் யானை நடை சொல்லுவோம் இல்லையா, யானைக்கு ஒப்பிடுவாளே, அது மாதிரி யானை நடக்கிற மாதிரி மந்தமாக நடக்கக்கூடியவள். அமூல்ய ரத்ன நிர்மாண, அதாவது பல பல ரத்னங்களால், வேல்யூவே கிடையாது, அப்படிப்பட்ட ரத்னங்களால் ஏற்படுத்தப்பட்ட நானா பூஷண பூஷிதா, பலவித ஆபரணங்களை அணிந்து கொண்டு வந்தாள் ராதை. பீத சம்பக வர்ணாபா கஜேந்திர மந்தகாமினி அமூல்ய ரத்ன நிர்மாண நானாபூஷண பூஷிதா. அமூல்ய ரத்ன கச்சிதம் அமூல்யம் வன்னி சௌச்சகம் பீதவஸ்திரஸ்ய யுகலம் நீவியுக்தம் ச பிப்ரதி. அமூல்ய ரத்ன கச்சிதம்னு ஏற்படுத்தப்பட்டது, பலவிதமான இன்வேல்யூபிள் அப்படிப்பட்ட அந்த ரத்னங்களால் செய்யப்பட்ட அமூல்யம் வன்னி சௌச்சகம், வேல்யூவே சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட சுத்தமான ஆடை. வன்னி சௌச்சகம்னா வன்னி சுத்தம், அக்னியால் அப்படியே எரிச்சா புடம் போட்டால் எப்படி இருக்கும், அதை மாதிரி உள்ள ட்ரெஸ்ஸு. பீத வஸ்திரம், மஞ்சக்கல்ல ட்ரெஸ்ஸு, யுகலம் 2 ட்ரெஸ்ஸு மேலுங்கிழுமா போட்டுருக்கா. நீவி யுக்தம், முந்தானையோடு கூடிய அந்த ட்ரெஸ்ஸை பிப்ரதி அணிந்து கொண்டு வந்தாள் ராதை. அமூல்ய ரத்ன கச்சிதம் அமூல்யம் வன்னி சௌச்சகம் பீத வஸ்திரஸ்ய யுகலம் நீவியுக்தம் ச பிப்ரதி. ஸ்தல பத்ம பிரபா முஷ்டம் கோமளம் ச சுரஞ்சிதம் கிருஷ்ணதத்த அர்க்ய சம்யுக்தம் வின்யசந்தி பதாம்புஜம். ஓகே, ஸ்தலபத்மம் ஏற்கனவே கேட்டிருக்கோம் நம்ம. ஸ்தலத்தில் பூக்கிற தாமரை, தரையில் பூக்கிற தாமரை எது, செம்பருத்தி. ஸோ பந்தூக்க சவின்னு சொல்கிறோம், கைரவன்னு சொல்லுவோம், எல்லாம் செம்பருத்திக்கு ஏகப்பட்ட பெயர்கள் இருக்குது. ஸோ ஸ்தலபத்ம செம்பருத்தி பூ, பிரபாமுஷ்ட அதோட கலரை திருடுற மாதிரி இருக்கான், அப்படி சவேல்னு இருக்கா ராதை. கோமளம் ச ரஞ்சிதம்னா ரொம்ப அழகு, எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கோமளமான அழகு. கிருஷ்ணதத்த அர்க்ய சம்யுக்தம், கிருஷ்ணர் பூஜை பண்ணுறார் இல்லையா ராதையை, ஸோ அவர் அர்க்கியம் கொடுப்பார். அர்க்கியம்னா பாதத்தில் அவர் தண்ணி விடுவார். ஸோ கிருஷ்ணரால் பூஜிக்கப்பட்ட பாதங்கள். பதாம்புஜம், ஸோ செம்பருத்தி திருடுறது என்னதுன்னா அவருடைய அங்கம் இல்லை, அங்கம் ஏற்கனவே செண்பக மலர்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்போ பாதாம்புஜத்தை வர்ணிக்கிறார். ராதையோட பாதாம்புஜம், ஃபீட், அவருடைய தாமரை பாதம் எப்படி இருக்குன்னா, கிருஷ்ணரால் அர்க்கியம் கொடுக்கப்பட்டு பூஜை பண்ணப்பட்ட கோமளமான அட்ராக்டிவான இருக்கக்கூடிய அந்த பாதங்களை வின்யசந்தின்னு சொன்னால் நன்றாக அடி வைத்து வரா, ஜல்னு வராங்க. கோலோகத்தில் கூட்டமாக வராவும். ஸ்தல பத்ம பிரபா முஷ்டம் கோமளம் ச சுரஞ்சிதம்
ரத்னேந்திரசார நிர்மாண விமானாத் அவருஹ்ய சா சேவியமானா ச ரிஷிபிஹி ஸ்வேதசாமர வாயுனா. ஸோ ரத்னேந்திரசாரன்னு உயர்ந்த ரத்தனங்களால் செய்யப்பட்ட நிர்மாணிக்கப்பட்ட விமானாத், ஒரு விமானத்தில் வர அவளோட வீடு எல்லாமே அங்கெல்லாம் விமானங்கள் தான். ஸோ அப்படி வரா அவருஹ்ய, அதிலிருந்து இறங்கி வந்து சேவியமானாச்சா ரிஷிபிகி, எல்லாரும் புகழறா, ரிஷிகள் எல்லாம் அங்கே வந்து இந்த ராதையை வந்து புகழ் பண்ணி பாடுறாவா, சேவிக்கப்பட்டவளாக. ஸ்வேத சாமர வாயுனா, ரிஷிகள்லாம் ஸ்வேத சாமரம் வேற வீசுறா, அவளுக்கு சாமரம்லாம் வீசி ராதையை கோலோகத்துக்கு அப்படி வர அவள் அந்த மாதிரி ஆடம்பரமாக வந்து இறங்குறான். ராதே கிருஷ்ணா. ரத்னேந்திரசார நிர்மாண விமானாத் அவருஹ்ய சா சேவியமானா ச ரிஷிபிஹி ஸ்வேதசாமர வாயுனா. கஸ்தூரி பிந்துபிஹி யுக்தம் சந்தனேன சமன்விதம் தீப்த தீப பிரபாகாரம் சிந்தூரம் பிந்து சோபிதம் தததி பால மத்யே ச சீமந்த அதஸ்தல உஜ்வலே பாரிஜாத பிரசூனானாம் மாலாயுக்தம் சுவங்கிரிமம். ஸோ கஸ்தூரி பிந்துபிஹி யுக்தம், ஸோ கஸ்தூரி போட்டு வச்சுட்டு இருக்கா. ஸோ கஸ்தூரி திலகம் சொல்ல மாட்டோமா, ஸோ அந்த கஸ்தூரி பொட்டை வச்சுட்டு இருக்கா. சந்தனேன சமன்விதம், சந்தன பொட்டை வச்சுட்டு இருக்கா, சந்தனம் போட்டு கஸ்தூரி போட்டு எல்லாம் வச்சுட்டு. தீப்த தீப பிரபாகாரம் அப்படின்னா நல்ல எரியற செந்தழல் அப்படி சொல்ல மாட்டோமா, அப்படி எரிகின்ற தழல் போல இருக்கக்கூடிய சிந்தூரம், ரெட்டு கலர் சிந்தூரை போட்டு. ஸோ 3 பொட்டு, கஸ்தூரி போட்டு, சிந்தூரை போட்டு, அதுக்கப்புறம் சந்தன போட்டு எல்லாம் வச்சுட்டு இருக்கா. பிந்து சோபிதம், அப்படி பிந்து எல்லா பொட்டாலும் அப்படி சோபனமாக இருக்கிறா. சீமந்த அதஸ்தல உஜ்வலே, நெத்திக்கு அடியில் சீமந்தங்கிறது இது தலையில் வகுடு. ஸோ வகுடுக்கு கீழே தானே நெத்தி வருது. ஸோ அந்த இடத்துல நெத்தி பாகத்தில் பால மத்தியே, பாலன்னா நெத்தி, பால பால 2 வார்த்தையும் நெற்றியை குறிக்கக்கூடியது. ஸோ அந்த நெற்றிக்கு நடுவில் இதெல்லாம் வைத்துக்கொண்டு பாரிஜாத பிரசூனானாம், பாரிஜாதத்தால் செய்யப்பட்ட பிரசூனான மலர்கள், பாரிஜாத மலர்களால் செய்யப்பட்ட மாலாயுக்தம், அந்த மாலையோடு கூட சுவங்கிரிமம், வங்கிரிமம்ங்கிறது இருந்து வளைந்த சுருண்ட முடி, அந்த சுருண்ட முடியில அந்த பாரிஜாத மலர்களை வேற வச்சுட்டு இருக்கா. கஸ்தூரி பிந்துபிஹி யுக்தம் சந்தனேன சமன்விதம் தீப்த தீப பிரபாகாரம் சிந்தூரம் பிந்து சோபிதம் தததி பால மத்யே ச சீமந்த அதஸ்தல உஜ்வலே பாரிஜாத பிரசூனானாம் மாலாயுக்தம் சுவங்கிரிமம். சுச்சாரு கபரி பாரம் கம்பயந்தி சுகம்பிதா சுச்சாரு ராக சம்யுக்தம் ஓஷ்டம் கம்பயதி ருஷா. ஸோ சுச்சாரு கபரி பாரம், ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய முடிகள், கம்பயந்தி அது ஆடுறது, முடிகள் எல்லாம் அப்படியே சுருட்ட முடியெல்லாம் அப்படி ஆடின்னு இருக்கு. சுகம்பிதா, அதாவது தானும் அப்படியே கோபத்திலேயே அவள் உடம்பே நடுங்குறது. ஏன்னா இப்போ கங்கையை பார்த்தா அவளோட கண் எப்போது கிருஷ்ணரை பார்த்துட்டு இருக்கு, அந்த கோபம் இருக்கு அவளுக்கு. ஸோ அவளும் நடுங்கி கொண்டுன்றாருங்க. சுகம்பிதா. சுச்சாரு ராக சம்யுக்தம், ராகன்னு ரெட்டு கலர், அப்படி கோபத்தில் அப்படியே ரெட்டு கலரில் ஓஷ்டமெல்லாம் அப்படியே அழகாக ரெட்டு கலரில் இருக்குது, அதில் கோபம் வேறு இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட கோபம். ருஷா கம்பயந்தி, உதடு துடிக்கான்னு அர்த்தம். ருஷா கம்பயந்தின்னு ஆடுறது, உதடு துடிக்க அப்படி நிற்கிறாளாம் ராதை. சுச்சாரு கபரி பாரம் கம்பயந்தி சுகம்பிதா சுச்சாரு ராக சம்யுக்தம் ஓஷ்டம் கம்பயதி ருஷா. गत्वा उवास कृष्ण पार्श्वे रत्नसिंहासने शुभे सखीनां च समूहैश्च परिपूर्णा विभोः प्रिया. ஸோ என்ன பண்ணா, ஸ்ட்ரைட்டாக நடந்தா கிருஷ்ணனோட சிம்மாசனத்தை அர்த்த சிம்மாசனத்தை ஏறி உட்காந்துட்டா. நீ எங்கே வந்துருவியோன்னு பயம் வந்துடுது, இந்த கங்கை இப்படி பார்க்குறத பார்த்தோன்னே இவளுக்கு பயம். அதனால் கிருஷ்ண பாஷ்வே, கிருஷ்ணனோட பக்கத்தில் போய் ரத்னசிம்ஹாசனத்தில் சோபனமான சுமாத்தில் கத்வா உவாசம் அங்கே போய் நேரம் ஏறி உட்காந்துட்டான். சகீனாம்ச சமூகைஷ்ட, எல்லா சகிகளெல்லாம் கூட நிற்கிற அவ கூட. பரிபூர்ணா விபோகோ பிரியா, பரிபூர்ணமான விபுடைய பிரியத்தை பெற்றவள். ஸோ பரிபூர்ணமான தன்னுடைய கணவனுடைய பிரியத்தை பெற்ற அந்த ராதை அவர் கூட அர்த்த சிம்மாசனத்தில் ஏறி உட்காண்டார். गत्वा उवास कृष्ण पार्श्वे रत्न सिंहासने शुभे सखीनां च समूहैश्च परिपूर्णा विभोः प्रिया. तां दृष्ट्वा च उत्तस्थौ कृष्णः सादरपूर्वकं सम्भाष्य मधुर आलापैः सस्मितश्च ससम्भ्रमः.
ஸோ அவளை பார்க்குறார் கிருஷ்ண படக்குன்னு எழுந்துட்டார். சாதரபூர்வகம் ரொம்ப ஆதரவோடு கூட எழுந்து நின்றுட்டார் கிருஷ்ணன். ராதை வந்துட்டான உடனே மதுர ஆலாபைகி சம்பாஷி அவள்கிட்ட ரொம்ப பிரியமாக பேசுகிறார். எங்கே கோச்சிட்டு இருக்காளே பார்த்தாலே தெரியுது கோபத்தில் வந்து நிற்கிறா. அதனால மதுர ஆலாபைகி இனிமையான வார்த்தைகள் எல்லாம் அவள்கிட்ட பேசி சஸ்மிதகா ரொம்ப புன்னகையோடு இருக்கார். சம்பிரமகா ஒரு பரபரப்பாக இருக்கார். இவளை எங்கே கோச்சிடப்படாதேங்கிற ஒரு பயம் மனசில் இருக்குது. அதே சமயத்தில் புன்னகையோடு அவள்கிட்ட பேசிகிட்டு இருக்கார் கிருஷ்ணர். संभाष्य मधुर आलापैः सस्मितश्च संभ्रमः प्रणेमुः अतिसंत्रस्ताः गोपाः नम्रात्मकन्दराः तुष्टुवुस्ते च भक्त्या च तुष्टाव परमेश्वरः. ஓகே, எல்லாரும் அதிசந்திரஸ்தாக கோபாகா எல்லாம் கூட சகிகளோடு வந்திருக்காளே, கோபர்கள்லாம் வந்திருக்காளே. அவள் எல்லாரும் பயந்து போய் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறா. நம்புற ஆத்மகந்தராக, அது ஆத்மன்னு தன்னுடைய கழுத்தை, கந்தரம்னு கழுத்து, தன்னுடைய கழுத்தை வளைச்சி அப்படி நமஸ்காரம் பண்ணி எல்லாரும் கோபர்கள் எல்லாம் பண்ணுறா. துஷ்டு உகுத்தே பக்தியா ராதை அப்படியே புகழறா. ராதை எங்கே கோச்சுட்டு இருக்கா தெரியறது. அதெல்லாம் ரொம்ப புகழ் பாடின்னு இருக்கா கோபர்கள் எல்லாம். அதே சமயத்தில் பரமேஸ்வரக ச துஷ்டாவ. ஸோ இந்த பரமேஸ்வரனாகப்பட்ட கிருஷ்ணர் ச துஷ்டாவ சன்னா அவரையும், ஸோ அந்த கிருஷ்ணரையும் ராதையும் சேர்ந்து அவர்கள் ரெண்டுமே துதித்தார்கள். இல்லை இதை தனியாக எடுத்தால் பரமேஸ்வரக ச துஷ்டாவன்னு சொன்னால் பரமேஸ்வரனும் ராதையை துதித்தார் அப்படி எடுக்கலாம். ஸோ கிருஷ்ணருமே ராதையை துதிக்கிறார், கோச்சுக்காதேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் துதிக்க ஆரம்பிச்சுட்டார், கோபர்களும் துதிக்கிறார் அப்படி எடுத்துக்கலாம். उत्थाय गंगा सहसा स्तुतिं बहुचकारसा कुशलं परिप्रच्छ बीता अति विनयेन च. ஸோ கங்கா உடனே கங்கை எந்திருக்கிறா. கங்கை இவ்வளோ நாழி அப்படியே மூர்ச்சடைஞ்ச மாதிரி என்ன அப்படி இருக்கா, ஆனந்த சந்தோஷத்தில் புலகாங்கிதமாக இருக்கா இல்லையா அந்த கங்கை. சகசா உத்தாய டக்காரன்னு எந்திருக்கிறா. அவளும் சுதிம் பகுச்சக்கார, அவளும் ராதையை பார்த்து சுதி பண்ணுறா. எங்கே ராதை நம்மள்ட்ட கோச்சிக்கப்படாதேன்ட்டு அவளும் சுதி பண்ணுறா. பகுச்சக்காரன் நிறைய சுதி பண்ணுறா. குஷலம் பரிப்பிரச்ச, நல்லா இருக்கியாமா ராதே, நல்லா இருக்கியான்னு கேட்குறா. பீதா பயந்து போய் கேட்குறா. அதிவினயன ரொம்ப பணிவா ராதையை பார்த்து கேட்குறா குஷல பிரஷ்னம். गंगा सहसा स्तुतिं बहुचकारसा कुशलं परिपप्रच्छ बीता अति विनयेन च. नम्रभागस्थिता त्रस्ता शुष्ककण्ठ ओष्ठतालुका ध्यानेन शरण आयत्ता श्रीकृष्णचरणाम्बुजे. ஸோ நம்ரபாகஸ்திதா திரஸ்தானன்னு இது பயந்து போய் தலை குனிஞ்சு நிற்கிறா. நம்ரமாக வணங்கி தலை குனிஞ்சு யார் கங்கை பயந்து போய் நிற்கிறா. சுஷ்க கண்ட உதடெல்லாம் ஒலந்து போச்சு. இவன் என்ன சொல்ல போகிறாளோ என்ன சாபம் கொடுக்க போகிறாளோ ராதை தெரியலையேன்ட்டு உதடு எல்லாம் ஒலந்து போய் கண்டா கழுத்தெல்லாம் அப்படி உலந்து கிடக்கு. ஓஷ்டா உதடு துடிக்க உதடு இதெல்லாம் உணர்ந்து போய் தாலுக்கான்னு சொன்னா முகவாய் கட்டுறெல்லாம் அப்படியே உலந்து அந்த மாதிரி நம்ம நமஸ்காரம் பண்ணி நிற்கிறா அவள். தியானேன சரண ஆயத்தா. ஸோ அதாவது சரணம்னு சொல்லிட்டு தியானம் பண்ணுறா. கிருஷ்ணா நீ தான் சரணம் கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ண சரணாம்புஜே, ஸ்ரீகிருஷ்ணனுடைய பாதத்தை நோக்கி தியானம் பண்ணுறா. பகவானே நீ தான் எனக்கு சரணம் கொடுக்கணும் அப்படின்னு கங்கை அங்கே நிற்கிறா. नम्र भागस्थिता त्रस्ता शुष्क कंठ ओष्ठ तालुका ध्यानेन शरण आयत्ता श्री कृष्ण चरणाम्बुजे. ஆயத்தான்னா ரெடினஸ்னு அர்த்தம். ரெடியாக இருக்கா, பகவானை சரணடைகிறதுக்கு ரெடியாக உட்காந்துருக்கா அவள். தாம் ஹிருத் பத்மஸ்திதாம் கிருஷ்ணக பீதாயை ச அபயம் ததௌ பபூவ ஸ்திர சித்தாசா சர்வேஸ்வர வரேண ச. ஸோ ஹிருத் பத்மஸ்திதாம் தாம், தன்னுடைய ஹிருதயத்துக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய, அதாவது மனசில் தாங்கி வச்சுட்டு இருக்கார் கிருஷ்ணரை. ஓகே, ஸோ தன்னுடைய மனதில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கங்கையை கிருஷ்ணர் பீதாயை பயந்து போயிருக்கா. அந்த கங்கை
அபயம் ததவு, கவலைப்படாதம்மா நான் உனக்கு அபயம் தரேன். எல்லாம் இங்கித வார்த்தைகளால் தான் பேசியிருப்பா, இதெல்லாம் வெளியில் பேசுறதில்லை. ஸோ அவளுக்கு அபயம் கொடுத்தார். ஸ்திரச்சித்தா சா பபுவ, அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு அவளுக்கு. கங்கைக்கு கொஞ்சம் ஸ்திரமாச்சு, மனசு அலப்பாயறதை விட்டுட்டு ஒரு ஸ்திரச்சித்தமாக ஏற்பட்டது. சர்வேஸ்வர வரேனச்ச, சர்வேஸ்வரன் நமக்கு வரம் தந்துட்டார், அபயம் தந்துட்டார் அப்படிங்கிற கவலை இல்லாமல் அவள் ஆனாள். ஊர்த்வசிம்ஹாசனஸ்தாம் ச ராதாம் கங்கா ததர்ஷசா சுஸ்னிக்தாம் சுகதிருஷ்யாம் ச ஜ்வலந்தீம் பிரம்ம தேஜசா. ஸோ மேலே சிம்மாசனத்தில் ஏறி உட்காண்டிருக்கா. சிம்மாசனஸ்தாம் ச ராதாம், அப்படி உட்காண்டிருக்கக்கூடிய ராதையை கங்கா ததர்ஷ, கங்கா பார்க்குறா, அங்கே உட்காண்டிருக்கா ராதை. சுஸ்னிக்தாம், ரொம்ப கோமளமாக இருக்கா பார்க்குறதுக்கு. சுகதிருஷ்யா, பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக அழகாக இருக்கா ராதை. அப்படி சுகமாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஜுவலந்தீம் பிரம்ம தேஜசாம், பிரம்மனோட தேஜஸ், ஏன்னா பிரம்மமாகப்பட்ட கிருஷ்ணனுடைய ஹாஃப் அவள், அவருடைய வெளியே வந்த சக்தி, அதனால பிரம்ம தேஜஸ் கூட ஜொலிச்சுன்னு இருக்கா அந்த ராதை. சுகதிருஷ்யா असंख्य ब्रह्मणः कर्त्रीं आदिसृष्टेः सनातनीं सदा 12 वर्षीयां कन्या अभिनव यौवनां. இவள்தான், இந்த ராததான் ஆதி சிருஷ்டேகே, முதல்ல ஏற்பட்ட சிருஷ்டி. அந்த சிருஷ்டியில் அசங்கிய பிரம்மணக, நிறைய பிரம்மாக்களை சிருஷ்டி பண்ணினவள். ஸோ கிருஷ்ணரும் இந்த ராதையுமா தான் பிரம்மாக்கள் எல்லாம். ஏன்னா முதல்ல யார், அந்த யார், மகாவிராட் வந்தார் இல்லையா, கர்ப்பத்தில் தரிச்சாலே. மகாவிராட்டை யார் கர்ப்பத்தில் தரிச்சா? ராதை. ஞாபகம் இருக்கணும் இதெல்லாம், இந்த கதையெல்லாம். ஸோ முதல்ல கிருஷ்ணரும் ராதிகாவும் சேர்ந்த உடனே அவள் கர்ப்பம் தரிச்சிட்டா. அந்த கர்ப்பத்தை தூக்கி தண்ணியில் போட்டுவிட்டா. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து அந்த ஹைரண்ய மண்டலத்திலேருந்து படார்னு வந்தார் மகாவிராட்டு. ஸோ அந்த மகாவிராட்டிலேருந்து, அவருடைய ரோம கூப்பத்திலேருந்து வந்தது தான் பிரம்மாண்டங்கள். ஸோ ராதையிட்டிருந்து வந்ததுன்னு விட்டாருங்க. அசங்கிய பிரம்மணக, ஸோ பலவிதமான பிரம்மாண்டங்களை சிருஷ்டி பண்ணின அந்த ராதை சனாதன பிரம்மம் இல்லையா, எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த ராதை சதா 12 வருஷியா, எப்போ பார்த்தாலும் 12 வயசு தான் அவளுக்கு, வயசு ஜாஸ்தி ஆகாது, ஆல்வேஸ் யங்கு. கன்யா ரூபமாக அபினவ யவ்வனாம், எப்பொழுதும் யவ்வன பொலிவோடு இருக்கக்கூடிய ராதையாகப்பட்டவள். असंख्य ब्रह्मणः कर्त्रीं आदि सृष्टेः सनातनीं सदा 12 वर्षीयां कन्या अभिनव यौवनां. सर्वं जगदम्बार्पणमस्तु.